மௌனமாய் உன்னை நானே மனப்பாடம் செய்கின்றேனே, யான் நீயே. 1. வீட்டு பின்கட்டில் கட்டியிருந்த ஆக்கள் ஒரே குரலில் தங்கள் இருப்பை காட்டின. அலறின என்பது சொல்வது சரியாக இருக்குமோ? நள்ளிரவில் கட்டுத்தறியில் உறங்கிக் கொண்டிருந்த அனைத்து மாடுகளும் சலசலப்பை எழுப்பிவிட, வீட்டுக்குள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த மனிதர்கள் அனைவரும் விழித்துக் கொண்டனர். என்னாச்சு என்னாச்சு தெரியலையே. வீட்டின் மூத்த பெண்மணி மீனாட்சி வேகமாக சென்று அடைத்திருந்த கொல்லைப்புற கதவின் கொண்டியை கழட்டிட, ஏன் இப்படி கத்துதுங்க என்று கையில்லா பனியனுடன் வேட்டியை மடித்து கட்டியபடி வேக எட்டுகளுடன் மீனாட்சியை கடந்து சென்றான் வீர அமிழ்திறைவன். வீட்டில் இருக்கும் நபர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கட்டுத்தறி இருக்கும் இடம் நோக்கி வர, அடே லிங்கம், வண்டி சாவியை கொண்டாடா, கரியனை தூக்கிட்டானுவ என்ற உரத்த குரலில் கொடுத்த வீரனிடம் அப்படியொரு வேகம். களவாணி பெயர்வ களவாண்டுட்டானுவலா, வருஷம் இவனுவர்கிட்ட என் மூட்டு மாட்ட காபந்து பண்ணவே வேலையா இருக்கே என்று நெஞ்சில் கை வைத்து அங்கிருந்த திண்டில் அப்பத்தா அமர்ந்திட, அப்பத்தா வாப்பெட்டிய சாத்து, வண்டி சத்த கேக்குதே, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டேங்கு என்று தன்னெதிரே எதிர்பட்ட தனது தந்தையை கண்டு வீரன் தன்னுடைய நடையின் வேகத்தை குறைக்க, கரியன் லேசில மாற்ற ஆளிலேப்பு என்றார் முத்துவேல் பாண்டியன். மயக்க மருந்து போட்டுட்டானுவலா தெரியலையே என்று அதற்கு மீனாட்சி தன் சத்தத்தை கூட்ட, அப்பத்தா செத்த சும்மா நீரு என்று அதட்டிய வீரன், மாமாக்கு போன் போட்டு சொல்லுங்கய்யா, அவனுவ நம்ம ஊர் ஜெல்லைய தாண்டக்கூடாது என்று ருத்ரனாக கர்ஜித்தான். மா என்று மீனாட்சியை பார்த்து கொள்ளுமாறு தனது அன்னை அபிராமிக்கு கண் காட்டியவன் முன்வாசலுக்கு வர லிங்கம் வீரனின் வண்டியை தயாராக வைத்திருந்தான். இவை யாவும் 2 நிமிடங்களில் நடந்திருந்தன. லிங்கம், நீ உன் வண்டியை தெக்கல பக்கத்துக்கு போ என்று கூறிய வீரன் கரியனை தூக்கியவர்களின் வண்டி சத்தம் கேட்கும் எதிர்பக்கம் சீறினான். அத்தா, உம்ம மருமவனுக்கு போனு போட்டு விஷயத்தை சொல்லும் என்ற முத்துவேல் பாண்டியன் தன்னுடைய பண்ணையில் வேலை செய்யும் ஆட்களுக்கு தகவல் சொல்லி அவர்களையும் விரட்டினார். வீர உங்கிட்ட அனுப்பு சொன்னா, நீயே சொல்ல வேண்டியதுதானே என்ற போதும் மீனாட்சி தன்னுடைய மகளின் கணவனான மருதையனுக்கு போன் செய்தார். பொங்கல் என்றாலே இது வழமையாக நடப்பதுதான். இவர்களின் கிராமம் விளாங்குடி மதுரையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வருடா வருடம் அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் மதுரையை சுற்றியுள்ள ஊர்களில் எங்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்றாலும் வெற்றி பெறுவது கரியன்தான். கரியன் தன் திமிலை உதிரி வாடி வாசலில் அடி வைத்திட்டாலே கை தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை முட்டும். கரியனுக்கென்று தன்னை ரசிகர் பட்டாளமே உண்டு. கரியன் களத்தில் இறங்கினால் மாடுபிடி வீரர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி. இதுவரை ஒருவரும் கரியனை அடக்கியதில்லை. கரியனை வாடிவாசலில் இறக்க விடாது செய்வதற்காகவே கடந்த 3 வருடங்களாக பொங்கல் நேரத்தில் களவாட நிறைய முயற்சிப்பர். சிலர் தங்கள் ஊர் ஏறு தழுவலில் கரியனை தங்கள் சார்பாக இறக்கிட களவு செய்வர். போன முறை அந்த முறையில்தான் கரியனை தூக்க கட்டுத்தறிக்கு வந்தவனை ஒற்றை கொம்பில் சுழற்சி வீசியிருந்தது. இம்முறையும் அதுவே. போன முறை அனுபவத்தால் கரியனுக்கு விலங்குகளுக்கு செலுத்தும் மயக்க ஊசி போட்டு வண்டியில் ஏற்றியிருந்தனர். மற்ற மாடுகள் சத்தமிட்டு வீட்டு ஆட்களை எழுப்பிவிடும் என்பதை எதிர்பார்க்காத எதிராளிகள் அவசரமாக வண்டியை கிளப்பியிருந்தனர். மகா, எந்திரடி, கரியனை தூக்கிட்டானுவலாம். உன் அம்மா ஒப்பாரி வைக்குதா, நான் ஒரு பக்கத்து போய் என்னன்னு பாக்குறேன் என்று படுக்கையிலிருந்து எழுந்த மருதன் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பிட மகாவும் வாசலுக்கு வந்திருந்தார். வீரன் கரியனை தூக்கிச் செல்லும் வண்டியை சில நிமிடங்களில் பார்த்து விட்டான். நிச்சயம் பின்னால் துரத்தி வருவார்கள் என்பதால் வண்டி ஊருக்குள் தான் பதுங்கி இருந்தது. அதனை கணித்தே லிங்கத்தை ஊருக்கு வெளிப்புற பாதையில் அனுப்பினாலும் வீரன் உள்ளுக்குள் சென்றான். லிங்கத்திற்கு அழைத்த வீரன், வண்டிய பார்த்துட்டு லிங்க, என்ன கண்டுட்டு மதுரை சாலைக்கு வாரானவ, நீ எதுக்காளவா, மாமாக்கும் விஷயத்த சொல்லு என்று வைத்திட்டவனின் வேகம் மட்டும் சற்றும் குறையவில்லை. சில நிமிடங்களில் தனக்கு முன்னால் தன்னை கண்டு வேகமாக சென்று கொண்டிருந்த மினி டெம்போவை கடந்து சில அடிகள் முன்னால் சென்ற வீரன் தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை வளைத்து திருப்பி டெம்போவை எதிர்நோக்கி பாய்ந்தான். டெம்போவும் வீரனின் வண்டியும் ஒன்றையொன்று முட்டிக்கொள்ள சில இன்ச் இடைவெளி இருக்க இருவருக்கும் இடையில் புகுந்திருந்தார் மருதையன்.
எதிர்பாராது புகுந்துவிட்ட மருதனின் வேகத்தில் டெம்போ சாலையை உராய்ந்தபடி கிரீச் என்று நின்றுவிட மருதனின் மீது மோதிவிடாதவாறு தன்னுடைய வண்டியை ஒடித்து திருப்பி நிறுத்தியிருந்தான் வீரன். மருதனை நோக்கி கூரான பார்வை வீரனிடம். எத்தனை பேர் இருக்கானுவ தெரியல, ஊடு பூந்து தூக்கி இருக்கானுவ, தனியா கிளம்பி சொக்கா கூட மாட்டாம வந்திருக்கீரு என்று வீரனுக்கு கேட்கும்படி எங்கோ பார்த்து கொண்டு மருதன் சொல்லிவிட அதனை சற்றும் பொருட்படுத்தாத வீரன் வண்டியில் இருந்து இறங்கி டெம்போவை நோக்கி சென்றான். டெம்போவை பின்னால் அவர்கள் செலுத்திட அங்கு தடையாக ஆட்களுடன் மறித்து நின்றான் லிங்கம். சுத்துக்கட்டு போட்டானவடா வங்காளியே, டெம்போவிற்குள் ஒருவன் கூறுவது தெளிவாக கேட்டது. டெம்போவிற்குள் ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்திருந்தவன் வீரனை பற்றி ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இப்போது அவன் மீசையை முறுக்கிவிட்டபடி ஐயனார் தோரணையில் நடந்து வருவதைக் கண்டு அஞ்சியவனாக இமைக்கும் நேரத்தில் கீழிறங்கி வயல்களில் இறங்கி பின்னங்கால் பிடரியில் பட ஓடி மறைந்தான். அண்ணே, இது உங்கூட்டு மாடுன்னு சத்தியமா தெரியாதுங்க, தெரிஞ்சதுதான் வந்திருக்கவே மாட்டேன் என்று ஒருவன் வீரனின் முன் மண்டியிட்டு அலறினான். எம்புட்டு நெஞ்சுருந்தா ஏன் மூட்டு மாட்ட களமாடு வந்திருப்பீக என்ற வீரன் கரியன கீழறக்கு லிங்கு என்றான். லிங்கம் டெம்போவின் பின்பக்க கதவில் கை வைத்திட 4-5 பேர் வீச்செறிவால் வேல்கம்போடு அவன் முன்பு குதித்தனர். அண்ணே, கரியன் நனவில்லாம படுத்திருக்க மாட்டேங்குதிருக்கு என்று தடியர்களின் இடைவெளியில் மாட்டை கண்டுவிட்ட லிங்கம் பதற நொடியில் பின்னால் வந்திருந்த வீரன் லிங்கத்தை தள்ளி நிற்க வைத்துவிட்டு தன்னை நோக்கி வந்த அரிவாள் கம்பு யாவற்றையும் நொடியில் தூசி போல் தட்டிவிட்டிருந்தான். அதற்குள் லிங்கம் ஆட்களுடன் வண்டிக்குள் ஏறி கரியனுக்கு என்னவென்று பார்க்க மருதன் கையோடு கொண்டு வந்திருந்த மயக்கம் தெளிய வைக்கும் மருந்தை கரியனின் வாயை பிளந்து உள்ளுக்குள் ஊற்றினார். அத்தம் மருந்து கொடுத்து தூக்கிற்கானுவான்னு சந்தேகம்னு சொன்னாங்களே, அதை கையோடு கொண்டு வந்தேன் என்றார் மருதன். எவம்ல தூக்கச் சொன்னது? இறுதியாக வெளுத்தவனிடம் வீரம் அதட்டி கேட்டிட, எல்லாம் பாலமேடு சுப்புவாத்தே இருக்கும், பல வருஷமா நம்ம கரியனை அடக்க பார்க்குதேன், முடியறதில்லையே, அதே இந்த சோழிய பார்த்திருக்கானா இருக்கும் என்றார் மருதன். வீரனிடம் வாங்கிய அடி தாங்காது அவனும் மருதன் சொல்வது உண்மை என ஒப்புக்கொண்டார். போன வருஷமா இதைத்தானே செய்து வாங்கினீங்க, பத்தலையா? இனி எவனாவது மாட்டை தொட்டு பார்க்கறேன்னு வந்தீக, அடுப்புல வைக்கிற பொங்கலை உங்க மூஞ்சில வச்சு போடுவேன் என்று அவர்களை தலை தெறிக்க ஓட வைத்திருந்தான் வீரன். என்னாச்சுல்லுங்க? அண்ணே, எழும்பலையே. டே கரியா! மயக்கம் தெளிய மருந்து கொடுத்த பின்னரும் விழிகள் திறக்க முடியாது திணறிக் கொண்டிருந்த கரியன் தன்னுடைய வீரனின் ஒற்றை விழிப்பிற்கு திமிலை உதறி நொடி நேரத்தில் குதித்தெழுந்து நின்றது. அடே, வண்டிக்குள்ளார நிற்கிதோம்டா, உன் திமிழ ஆட்டுறேன்னு வண்டியை சாச்சு விடாத என்று கரியன் எழுந்த வேகத்திற்கு வண்டி ஆடிய ஆட்டத்தில் லிங்கம் பதறி கத்தினான். பலவைய போடும், இறங்கட்டும் என்ற வீரன் இவனுவளை என்ன செய்ய என்று மருதனின் முகம் பார்க்காது வினவினான். ஜல்லிக்கட்டுக்கு வாடி வாசல்ல பிடிக்க வேண்டிய மாட்டை இங்கனுக்குள்ளேயே பிடிக்க வந்துட்டானுவ. ஒவ்வொரு பொங்கலுக்கும் இது நடக்கிறது தானே, என்னத்த தண்டனை கொடுக்கறது என்ற மருதன் வண்டியை ஓட்டிக்கிட்டு கிளம்புங்க, இனி ஏன் ஊரு பக்கத்து உங்களை பார்க்கவே கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார். கரியன் இறங்கி வீரனின் அருகில் நின்று தலையையும் திமிழையும் ஒரு சேர ஆட்டி அவனின் தோளில் நெற்றி இடித்தது. அதை வந்துட்டேன பொறவென்ன வசனம் என்ற வீரன் கரியனின் நெற்றியில் முத்தம் வைத்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தின் பின்னால் அதனின் கழுத்து கயிற்றின் நுனியை கட்டி அதனின் நடைக்கு ஏற்றவாறு வண்டியை செலுத்தினான். மருதனும் தனது வண்டியில் விரைப்பாக ஏறி அமர, வீட்டுக்கு வந்துட்டு போலாவான் என்றான் லிங்கம். வர நேரம் வரும், நீ பார்த்து போ என்றவர் சென்று விட்டார். இவர்கள் முறப்பாடு எப்போ தீருமோ என்று மேல் நோக்கி புலம்பிய லிங்கம் தன்னுடன் வந்திருந்த ஆட்களை அனுப்பி வைத்துவிட்டு தானும் வீடு வந்து சேர்ந்தார். கரியனுக்கு ஒண்ணுமாவளைய, நல்லா இருக்கானா? வாசலில் வீரனுக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்த மீனாட்சி வீட்டின் முன்னால் நீண்டு பறந்திருக்கும் சமதள தரையில் வீரனின் வண்டியின் முன்சக்கரம் தொட்டதுமே ஓடி வந்து வழியை மறித்தவராக வினவினார். அப்பத்தா என்று அழித்து விழித்த வீரன், புறவளதான் நிக்கிறான் பாரு என்றவன், ஐயா, மாடுவள உறங்கியாச்சா என கேட்டு தந்தை பாண்டியனின் அருகில் சென்றான். கத்துல களப்படைஞ்சு போச்சுவ, தண்ணி கட்டுனது குடிச்சுப்பட்டு உறங்கிடுச்சுவ என்றவர், வந்தானா என்று மொட்டையாக கேட்டார். அவர் யாரை கேட்கிறார் என்பது புரிந்த வீரனுக்கு உள்ளுக்குள் சிரிப்புத்தான். பின்னே மாமன் மச்சானின் ஒற்றுமை அவன் அறியாததா? பாண்டியனின் இந்த பாராமுகம்
ஒட்டி கொள்ளா பேச்செல்லாம் வீரனின் முன்பு மட்டும்தான். அவன்தான் என்னோட எதிரி. என் மவனுக்கு ஆவாதவன் எனக்கு ஆவாதவன் தான் என்று வீரவசனம் பேசும் பாண்டியன் தன்னுடைய மாமன் மருதனை கண்டுவிட்டால் கொஞ்சல்தான். மாமன் மச்சான் அன்பு தெரிந்த வீரனுக்கு எப்போதும் போல் இன்றும் இவர்களுக்கிடையே இவர்களின் வெளிப்படையான பாசத்துக்கு தான் தான் தடையாக இருக்கின்றோமோ என்று எண்ண வைத்தது. என்ன சிந்தனை அமிழ்தான்? அபிராமி கேட்டிட, உண்மையிலே இவங்க 2 பேரும் முறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா என்றார். நீ இருந்தா மட்டிந்தேன். உன் முன்னுக்கு இந்த சடப்பெல்லாம் என்ன ஒண்ணு? பாசம் எம்புட்டு இருந்தாலும் இன்னும் வாப்படிய மிதிக்காமத்தே இருக்காக என்ற அபிராமியிடமும் வருத்தம். அன்றைய நிகழ்வை எண்ணி வீரனுக்கும் மீனாட்சியின் 2வது மகன் முத்துவேல் பாண்டியன், அவருக்கும் மூத்தவள்தான் மருதையனின் மனைவி மகாலட்சுமி. மீனாட்சியிடம் மருதையனின் தந்தையும் உடன் பிறந்தவர்கள். ஆதலால் சிறுவயது முதலே மருதனுக்கும் பாண்டியனுக்கும் அத்தனை நெருக்கம், உறவாலும் நட்பாலும். மருதையனுக்கு மகாவின் மீது காதல் வீட்டில் சொல்லிவிட இரு குடும்பமும் மனமும் வந்து திருமணம் செய்து வைத்தனர். மருதையன் வீட்டிற்கு மூத்த ஆண் பிள்ளை. தனக்கு 2-3 பிள்ளைகள் வேண்டும் என்ற ஆசை. அவரின் ஆசை பல வருடங்கள் நிறைவேறாது ஏக்கமாகவே வலி சுமந்தே நடந்தது. அபிராமி பாண்டியனுக்கு வெளியுறவில் எடுக்கப்பட்ட பெண். திருமணம் முடிந்த வருடமே வீரனை பெற்றெடுத்தார். தனது மாமனின் பிள்ளை ஆசை அறிந்த பாண்டியன் தனது மகவை மருதனுக்கே வார்த்து கொடுக்க மருதன் நெகிழ்ந்துதான் போனார். தன் கரம் ஏந்திய முதல் பிஞ்சுவின் மீது கொள்ளை பிரியம் வைத்தார். வீரன் பிறந்த 2 வருடங்களுக்கு பின்னர் அபிராமிக்கு லிங்கம் பிறக்க மகாவுக்கு பிரேம் பிறந்தான். லிங்கத்திற்கடுத்து அழகு நாச்சியார், அவ்வீட்டின் கடைக்குட்டியாக. மருதனின் இளவரசியாக பிறந்தால் தங்க மீனாள். இவளுக்கு அடுத்து மகா. மருதன் தம்பதியருக்கு பிறந்த கடைசி வாரிசு அங்கை, வீரனின் செல்லக்குட்டி. இவர்களது குடும்பத் தொழில் விவசாயம்தான். மருதனும் பாண்டியனும் சேர்ந்து மதுரையில் சுற்றுலா வாசிகளை அடிப்படையாக வைத்து உணவு மற்றும் தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல் தொழிலை ஆரம்பித்தனர். நன்கு முன்னேற்றம் கண்டு மாவட்டத்திலேயே 4-5 கிளைகள் கொண்டுள்ளனர். வீரன் முதுகலை படித்திருந்த போதும் தந்தை மற்றும் மாமனுக்கு ஓய்வு கொடுக்க எண்ணி தங்களது தொழிலை கையில் எடுத்துக்கொண்டார். பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் தொழில் லாபத்தில் சரிபாதியை மருதனின் கணக்கில் செலுத்தி விடுவான். ஒரு கட்டத்தில் விவசாயத்திலும் அவனது நாட்டம் செல்ல இயற்கை முறையில் பயிரிடத் தொடங்கி முன்னேற்றம் கண்டான். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் அரிசி ஆலை தொடங்கினான். விளாங்குடிக்கும் மதுரைக்கும் இடையில் முக்கிய சாலையில் அமைந்துள்ளது. மதுரை முழுக்க வீரனின் அரிசி ஆலை மற்றும் மண்டி பிரபலம். கொள்முதல், விற்பனை, ஏற்றுமதி, இறக்குமதி அனைத்திற்கும் இங்குதான் வருவர். பாதி நேரம் அவனின் நாள் ஆலையில்தான் கழியும். வீரன் விவசாயம் ஆலையொன்று இறங்கிவிட லிங்கம் படிப்பை முடித்து ஹோட்டலை தன் கையில் எடுத்துக்கொண்டான். வீரனாக பொறுப்பை ஒப்படைத்தான் என்பது சரியாகும். அங்கு அனைத்தும் லிங்கத்தின் கீழ்தான் என்றாலும் தின நடவடிக்கைகள் மற்றும் கணக்குகளை அண்ணனிடம் தவறாது உரைத்திடுவான். பிரேம் நகரத்தில் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். ஊர் என்றாலே அவனுக்கு அதிர்வுதான். அறியாத வயதில் அப்படி சொல்லிவிட முடியாது. அறிந்த வயதில் தெரியாது செய்த செயலின் வீரியம் மனதளவில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக குடும்பம், உறவை, பாசத்தை விட்டுவிட முடியாது. விடுமுறை மற்றும் விசேட நாட்களில் ஓடி வந்துடுவான். அழகு நாச்சி கடந்த வருடம் இளங்கலை முடித்திருக்க மேலே படிக்க ஆர்வமில்லாததால் வீட்டோடு இருக்கிறார். அப்பப்போ ஆலைக்கு அழைத்து சென்று கணக்கு வழக்குகளை பார்க்க வைப்பான் வீரன். அவனுக்கு தங்கை மேலே படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் அவளின் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்து எதையும் திணிக்காமல் விட்டுவிட்டார். தங்கைக்கு தையலில் ஆர்வம் என்பதை அவனாக கண்டு கொண்டு அதற்கான வகுப்பிற்கு தற்போது அனுப்பி வைக்கின்றான். மீனால் படிப்பில் கெட்டி. அவளுக்கு இந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பெரும் கனவுண்டு. ஏதும் அதற்காக படிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் என்பது மட்டுமே ஆசை. முதுகலை 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கை இப்போதுதான் பள்ளி உயர்கல்வியில் 1 வருடம். வீரனுக்கு அங்கை என்றால் அதீத பாசம். அவளும் அவனுடன் தான் அதிகம் சுற்றித் திரிவாள். தங்கையை விவரம் தெரியாத வயதில் தூக்கி பழகி இருந்தாலும் அவனை பெரிய மனிதனாக உணர வைத்தது அங்கைதான். அவளை தன் குழந்தை போல் பாவித்து கையில் ஏந்திய தருணம் எப்போது நினைத்தாலும் அவனின் இதழில் புன்னகையை தோற்றுவிக்கும். வீரனுக்கு அடுத்து 5 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் மருதனுக்கு வீரனின் மீது அதீத பாசம்.
அவரின் மார்பை உதைத்த முதல் பிஞ்சு பாதம் அவனுடையதல்லவா? விட்டு கொடுத்திடுவாரா? அப்படி அவர் விட்டு கொடுத்து பேசிய நாளும் ஒன்று உள்ளது. அந்த நாளின் கசப்பு, வீரன் பேசிய வார்த்தைகள் அவரின் மனதை அதிகமாக காயப்படுத்திவிட்டது. மருதனின் பதில் தாக்குதல் அதைவிட அதிகமாக வீரனை தாக்கியது. அதில் இருவருமே உறவளவில் விலகி நின்று கொண்டனர். மனதளவில் அவ்விருவருக்கும் மட்டுமே தெரியும். பிரச்சனையின் மூலகர்த்தாவான பிரேம் வீரனிடம் ஒட்டிக்கொண்டு தான் திரிகிறார். அவனுக்கு மட்டுமல்ல, மற்ற பிள்ளைகளுக்கும் எதுவென்றாலும் வீரன் வேண்டும். இதில் தங்க மீனால் மட்டும் வீரனிடமிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பாள், அளந்து பேசுவாள். அதற்கு வீரனின் அன்றைய பேச்சு காரணமாக இருக்கலாம். மீனாளின் விலகல் எல்லாம் அவளளவில் மட்டுமே. வீரன் மற்ற ஐவரிடமும் காட்டும் அக்கறை, அன்பை கொஞ்சமும் குறையாது மீனாளிடமும் காட்டிடுவான். அன்றைய நிகழ்வுக்கு பின்னர் மருதனின் வரவு இங்கு முற்றிலும் நின்று போக பிள்ளைகள் இரு வீட்டுக்கும் பாலம் அமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். மருதனும் தன் பேச்சை வீரனிடம் மட்டுமே நிறுத்தி கொண்டார். இருப்பினும் வீரன் என்றால் அன்றைய பாசம் இந்த நொடியும் அவருக்கு குறையாது உள்ளது. ஆதலாலே வீரன் ஒத்தையாக கரியணை தேடி சென்றிருக்கிறான் என்றதும் விரைந்து ஓடி வந்திருந்தார். அவரின் பாசத்தை தள்ளி நின்றாலும் மனதால் உணரப்படுபவனுக்கு அன்றைய மருதனின் வேறுபாடான பேச்சு இன்றும் வருத்தத்தை கொடுக்க அபிராமி பேசுவதை கவனத்தில் கொள்ளாது தனது அறைக்கு சென்று விட்டான். அமிர்தம் போயிட்டானா? உள்ளே வந்த மீனாட்சி கூடத்து தூணில் சாய்ந்து உட்கார்ந்தவராக அபிராமியிடம் கேட்க, போயிட்டான் அத்த என்று அபிராமி, தூங்கலையா என கேட்டு அவரின் முன் அமர்ந்தார். நம்ம வீட்டுக்கு ஒண்ணுனது ஓடி வந்தான் பத்தியா? அவனுக்கு ஏது மாட்டிக்கும்னா இங்கிருந்து ஓடுவானுவ. பொறுவு என்னத்துக்கு சடவுன்னு தெரியல என்று தினமும் புலம்பும் பேச்சை இப்போதும் பேசினார் மீனாட்சி. எனக்கு ஒரு ரோசன் அத்த என்று கொல்லைப்புறத்திலிருந்து வீட்டிற்குள் நுழைந்த பாண்டியனை பார்த்து கொண்டே கூறினார் அபிராமி. என்ன சங்கதி? பாண்டியனும் அவர்களுக்கு அருகில் இருந்த ஊஞ்சலில் அமர, கரியனுக்கு தண்ணி காட்டிட்டேங்க, நானும் உறங்க செல்லுத என்று வந்த லிங்கம் அவர்களின் பேச்சு கேட்டதும் காதினை கூர்மையாக்கி படிகளில் மெல்ல ஏறினான். மீனாளுக்கும் அமிர்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவிடலாம் என்றார். ஆத்தி! லிங்கம் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டான். சத்தம் இல்லாமல் அலறிவிட்டான். அண்ணன் அன்னைக்கு பேசின பேச்சுக்கு அந்த புள்ள பக்கமே வரமாட்டிகு. இதுல இவங்க கோத்து விழ பாக்குறாங்க என்று முணுமுணுத்தவனாக சென்று விட்டான். இது நடக்க மாட்டிக்கு உனக்கு தோணுதாக்கும் என்று அப்பத்தாவிடம் மட்டுமல்ல, கேட்ட அபிராமிக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. ஆசைதான், நடந்தாக்கா நல்லா இருக்கும் என்ற பாண்டியன், செத்த கட்டைய சாய்ங்க என எழுந்து சென்றார். நான் இங்கனக்குள்ளவே உறங்க, நீ போய் ஒத்தா என்று கூடத்திலேயே படுத்து கண்ணாயர்ந்தார் மீனாட்சி. புலம்பியபடி மாடி ஏறிய லிங்கம் படியில் காலிடறி பொத்தென்று அமர்ந்திட, வரப்பலகையால் ஆன படி என்பதால் சத்தம் கேட்டு தனதரையிலிருந்து வந்த வீரன், இன்னும் மாட்டிக்க உறங்காம என்ன செய்யற நீயே என்ற அதட்டலோடு தம்பியை தூக்கிவிட்டு அவனின் காலினை ஆராய்ந்தான். அடியெல்லாம் இல்லைங்கண்ணே என்ற லிங்கம், உங்க கல்யாண பேச்சு பேசுறாங்க என்றான். பொண்ணு யாரா? அண்ணே! வீரனின் கேள்வியை நம்ப முடியாது விழிவெறித்தான் லிங்கம். காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடந்துதானடே ஆவணும் என்ற வீரன், நாச்சியாவுக்கு முடிச்சுட்டு பொறவு பாப்போம் என்று நகர்ந்தான். வீரன் இப்படித்தான் போகிற போக்கில் வாழ்வை எதிர்கொண்டு விடுவான். அவனின் பக்குவம் யாருமே எதிர்பாராத வகையில் இருக்கும். பொண்ணு மீனு குட்டியாம் என்றார். வீரனின் பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள செல்லம் அவனின் முதுகை பார்த்து வேகமாக கூறியிருந்தான். ஹோ என்று எவ்வித பாவனையும் காட்டாது சாதாரணமாக குவிந்து ஒலித்தது அவனது அதரங்கள். ஷாக்காவிங்கன்னு நினைச்ச லிங்கம் உண்மையை மறையாது கூறினான். அவளுக்கு வேணும்னா ஷாக்கா இருக்கலாம் என்ற வீரன், அப்போ நீங்க எதிர்பார்த்தீங்க மாட்டிக்கு? லிங்கம் புருவம் உயர்த்தினான். ஏண்டா, அவ எனக்கு அத்தம். அவ கல்யாண பேச்செடுத்தாக்கா இப்படி ஒரு ரோசனை வரும்னு கூடவா தெரியாது என்று வேகமாக மொழிந்த வீரன், போய் சோழிய பாரும் என்று தம்பியின் முதுகிலே தன் கழுத்தில் கிடந்த துண்டால் தட்டி விட்டு சென்றான். இவங்க மனசுக்குள்ளார என்னத்தையோ மறைக்குதாக என்று முணுமுணுத்த லிங்கம், என்னைக்காச்சும் தெரிய மாட்டிக்கு என்று நகர்ந்தார். காலை இழந்ததும் வயலை சுற்றி நடந்து வந்த வீரன் கட்டுத்தறிக்கு சென்று அங்கிருக்கும் கால்நடைகள் மற்றும் பறவைகளை பார்வையிட்டான். அண்ணே, கரிய மட்டும் நீங்க வச்சாதே உங்க வேணுக்கு சலம்புறான் என்ற கால்நடைகளை பராமரிக்கும் கண்ணாயிரம் சொல்லிவிட, கூடையில் இருந்த பருத்தி கொட்டையை கை நிறைய அள்ளி கரியனின் வாயருகே நீட்டினான். அதுவரை முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த கரியன் சமத்தாக உண்ண துவங்கியது.
வர வர இவன் ரொம்பத்த பகுமானம் பண்ணுதானே என்ற கண்ணாயிரம் அடுத்த மாட்டை கவனிக்கச் செல்ல வீரனின் பார்வை அங்கிருந்து தோட்ட பகுதியை கடந்து சற்று தொலைவில் தென்பட்ட வீட்டின் மொட்டை மாடியில் பதிந்தது. பனி விலகாம மேலுக்கு முழுகியிருக்கோ, பொறவு தலநோவுன்னு கத்துவா என்று மெல்ல சடைத்தவனின் பேச்சினை பாதி கேட்டும் கேட்காது அருகில் வந்த லிங்கமும் நாச்சியும் அங்கனுக்குள்ள என்னத்தன்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்று ஒரு சேர வினவினர். வீரன் பதில் சொல்லாது தனது பார்வையையும் மாற்றாது அவர்களையும் பாராது கரியன் உண்டு முடிப்பதற்கு காத்திருந்தவன் போல் தனது கை காலியானதும் ஓடும் வாய்க்காலில் குனிந்து கையினை கழுவினான். அங்கிட்டு தெரிகிற மீனாவளையானே பார்த்துட்டு இருந்தீங்க. வீரனின் மனசை ஓரளவுக்கு அறிந்திருந்த நாச்சியா அவனை சீண்டி பார்க்கும் விதமாக கேட்டிட, பார்த்து புட்டாலும் என்று நொடித்த லிங்கம், இந்த தென்னந்தோப்பு தாண்டி அங்கிட்டு மாடியில முடிய உணர்த்துற மீனாவையே அவங்க பார்க்க போறாவ. தோட்டத்துல செடியெல்லாம் காய்ச்சி கிடக்கான்னு பார்த்திருப்பீங்க என்றான். ஆமாவாண்ண என வீரனிடம் கேட்ட நாச்சியிடம் அப்படியொரு விஷம புன்னகை. பார்த்திருந்தாலும் என்ன தப்பு இருக்க மாட்டிக்கு என்ற வீரன் பார்வையாலே தங்கையை கண்டித்திருந்தான். கோசப்ப முடியுது, இன்னும் 2 மாசம் இருக்குன்னே என்ற நாச்சி. புட்டிக் வச்சு தரீங்களா என்று ஆசையாக கேட்டாள். யாருகிட்ட வாச்சும் சேர்ந்து கொஞ்சனா நீக்கு போக்கு கத்துக்கோ, போறவு வச்சுக்கலாம் என்றவன் வாத்துக்குட்டையை சுத்தம் பண்ண சொல்ல லிங்கு கோழி கூண்டு புதுசு மாத்த சொல்லு என்று சொல்லி சென்றான். நீயே நாச்சி அண்ணனை சீண்டுற மாதிரி பேசுற? வீரன் தலைமறைந்ததும் லிங்கம் தங்கையிடம் வினவினான். மீனா மேல அன்னைக்கு விருக்கம் இருக்க மாட்டேங்கு. நாச்சியா சொல்லியதை நம்ப முடியாது அரண்டு பார்த்தான் லிங்கம். யான் நீயே 2. பாண்டியனின் வீட்டுக்கு பின்னால் நேரெதிர்தான் மருதனின் வீடு. சற்று கூப்பிடும் தூரம்தான். நடுவில் மட்டுமல்லாது இரு வீட்டையும் சுற்றி இருக்கும் வயல்கள், தோட்டங்கள், தோப்புகள் யாவும் இருவருக்குமானது. ஊரிலிருந்து சற்று தள்ளி தங்களது வயலிலேயே இருவரும் வீட்டை கட்டி கொண்டனர். முதன்மை சாலையிலிருந்து விளாங்குடி ஊருக்கு செல்லும் சாலை முதலில் தொடுவது இவர்களின் வீட்டையும் காட்டையும் தான். அதன் பின்னான 3 நிமிட பயணத்திற்கு அடுத்துதான் ஊரே வரும். விளாங்குடிக்கு இவர்களது வீடுதான் எல்லை மாதிரி. மருதனின் வீட்டிற்கு சாலையிலிருந்து வயல் பாதை வழியாகவும் செல்லலாம். பாண்டியனின் வீட்டுக்கு பின்னால் இருக்கும் தோப்பு வழியாகவும் செல்லலாம். வீரனின் தாத்தா காலத்தில் ஊருக்குள் தான் இருந்தனர். பாண்டியன் மற்றும் மருதனின் திருமணத்திற்கு பின்தான் இருவரும் அருகருகே இருக்க விருப்பம் கொண்டு தங்களுக்கு சொந்தமான வயல்களுக்கு அருகே வீட்டையும் கட்டிக்கொண்டனர். இது விவசாயத்திற்கும் குடும்பத்துக்கும் வசதியாகவும் ஆகிவிட்டது. ஊருக்குள்ளும் முன்னர் வாழ்ந்த வீடு இருக்கிறது. ஊரின் விசேஷங்களின் போது இரு குடும்பத்தாரும் அங்குதான் கூடிடுவர். வீரன் மருதனுக்கு இடையே பிளவு வந்த போதும் அது மட்டும் மாறாமல் உள்ளது. மாமனும் மருமகனும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பங்களை முற்றிலும் தவிர்த்து விடுவர். அதனாலேயே நேற்றைய இரவிலும் எங்கோ பார்த்தபடி நேர்பார்வையை தவிர்த்திருந்தனர். அத்தனை பாசமாக இருந்த இவர்களுக்குள் விரிசல் வந்ததே அன்றைய நிகழ்வுதானே காரணம். முக்கிய புள்ளியான பிரேம் மீது உண்டாகாத கோபம் வீரனின் மீது ஏற்பட்டதற்கு அவனின் பேச்சுதானே. அதுவும் மீனாளை சம்பந்தப்படுத்திய வீரனின் பேச்சு. அவன் பேசியது தவறாகவே இருந்தாலும் சூழ்நிலையை எடுத்து காட்டிட தான் பேசியதில் எந்த தவறும் இருப்பதாக அவனுக்கு தெரியவில்லை. வீரனின் கோபம் எல்லாம் தன் தங்கைக்கு என்றபோது வராத அவரின் கோபம் அவர்களின் மகள் என்றதும் வந்ததோ என்பதுதான். அப்போ அவர் தங்களுக்குள் வேற்றுமை பார்ப்பதாகத்தானே அர்த்தம் என்ற வீரனின் எண்ணம் இன்று வரை மாறவில்லை. அவன் மாற்றிக்கொள்ளவும் முயலவில்லை. என்னதான் சொந்த பிள்ளைகள் போல் அன்பு பாராட்டி சீராட்டினாலும் பெற்றோர்கள் தவறை செய்தாலும் அவர்களின் பக்கம் பெற்றோர் நிற்பதுதானே நியதி. அதைத்தான் அன்று மருதனும் செய்தார். பாசத்தை விட சொந்த ரத்தம் பெரிதென்று காட்டிவிட்டாரே என்ற ஆதங்கமே அன்றைய வீரனின் கோபத்திற்கு முக்கிய காரணம். அனைத்தும் அறிந்திருந்தும் லிங்கத்திற்கு தங்கை சொல்லிச் சென்றதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அண்ணாவை ஏன் சீண்டுருவா என்ற லிங்கம் கேட்டதற்கு அவள் சொல்லிய பதிலில் ஆச்சரியம்தான். இதனை ஒரு நாளும் லிங்கம் கவனித்தது கிடையாது. அன்றைய பிரச்சனையின் போது அங்கையை தவிர அனைவருக்குமே நன்கு விவரம் அறிந்த வயது. பிரேம் தவறை சுட்டி காட்டிட வீரன் மீனாளை வைத்து பேசியதாகவே இருந்தாலும் அதனின் பொருள் மீனாளை இன்றளவிலும் வீரனிடமிருந்து எட்ட நிற்க வைத்திருக்கும் போது எப்படி காதல் கல்யாணம் என்கிற விருப்பம் ஏற்படும்? அதனாலே நம்ப முடியாது குழம்பினான். மீனா மேல அண்ணாக்கு விருப்பம்னே, அதனாலதான் விலகியே இருந்தாலும் எதுலயும் அவளை விட்டுட்டு நமக்கு தனியா எதுவும் செய்யறதில்ல என்றாள். இது இயல்பானது. வீரனுக்கு கீழ் சிறியவர்கள் 5 இருக்கும் போது
அவள் ஒருத்தியை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு எப்படி ஒன்றை செய்திட முடியும்? இதில் என்ன தனிப்பட்ட விருப்பம் இருக்கிறது? லிங்கத்தின் கேள்விக்கு நாச்சியாவிடம் தெளிவான பதில் இல்லை. ஆனால் தான் சொல்வது உண்மை என்று சத்தியம் செய்யாத குறையாக சொல்லிச் செல்ல, அப்படியொன்னு நடந்தாக்க சந்தோஷந்தே என்று அப்பேச்சினை கடந்து விட்டான் லிங்கம். வீரன் வீட்டிற்குள் வரும்போது, இந்த வருஷம் கரியனை இறக்க வேண்டாப்பு என்றார் மீனாட்சி. ஏற்கனவே வீரன் எடுத்திருந்த முடிவுதான் அது. கரியன் களத்தில் இறங்குவதால் பல வீரர்களுக்கு பயம். அந்த பயம்தான் அவனை களவாட வைத்தது. அது மட்டும் இல்லாது கரியன் இறங்காது போனால் மற்ற காளைகளின் மவுசு உயரும். கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம் என்று எண்ணி இருந்தான். அதையே மீனாட்சியும் சொல்ல, ஏன் என்பதை போல பார்த்தான். எதுக்கப்பு ஊர் பல்லாப்பு? கரியனை கடத்த பார்த்தவனுவ வஞ்சம் உம்பக்கட்டும் திரும்பிட்டு இம்பிட்டு நேரமாக போகுது. அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலாம் என்றார். வீரன் எப்போதுமே பெரியவர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பவன். அவர்கள் சொல்வது ஏற்புடையது எனும் நிலையில் தவறாது செய்திடுவான். இப்போதைய மீனாட்சியின் பேச்சுக்கு பின்னால் தன்னை குறித்த பயமே காரணம் என்று அறிந்தவனுக்கு அதனை போக்கிடத்தான் தோன்றியது. ஆதலால் சரியென சொல்லிவிட்டான். லிங்கா என்று தம்பியை அழைத்த வீரன், ஹோட்டல் கணக்கு வழக்கு செக் பண்ணி மாமா கிட்ட காட்டிடு. இயர் எண்ட் ரிப்போர்ட் அவர்கிட்ட காட்ட வேணாமா என்றார். ஒர்க்கர்ஸ்க்கு பொங்கல் போனஸ் கொடுத்த லிஸ்டும் காட்டிடு என்க தலையை சரியெனும் விதமாக ஆட்டிக்கொண்டிருந்த லிங்கம், நீ காட்டோன்னு சொல்றீரு, அவங்க இதெல்லாம் நான் பார்த்து என்ன மாட்டிக்கு ஆகுதுன்னு கேக்குறாவ என்று இறுதியாக முணுமுணுத்தான். பணத்தை வச்சு ஒரு சிலம்பல் வேணாம்டா என்றான் வீரன். அன்னைக்கு நம்ம மேல தப்பு இல்லையே. சொல்லிய லிங்கத்தை அழுத்தமாக பார்த்த வீரன் ஒன்றும் பேசாது சென்று விட்டான். அலைக்கு செல்ல கிளம்பி வந்தவனிடம், போவியல் அதுவுமா போகணுமாப்பு என்று வினவினார் அபிராமி. பஞ்சாப்புக்கு லோடு அனுப்பணும், படையலுக்கு வந்துடுறேன் என்ற வீரன் புறப்பட்டிருந்தார். வெரசா வாங்கப்பு என்ற மீனாட்சிக்கு தலையசைத்து சென்றான். நானும் மாமா வீட்டுக்கு போய் கணக்க காட்டி போட்டு வந்துடுறேன் என்று தோப்பு வழியாக லிங்கம் சென்றிட, காலையிலிருந்து விடாது அடித்துக் கொண்டிருக்கும் தன்னுடைய அலைபேசியை மொத்தமாக அணைத்து வைத்தாள் அழகு நாச்சியார். லிங்கம் மருதனின் வீட்டிற்கு வந்த போது வீடே சத்தமாக இருந்தது. என்ன காலையிலேயே சலம்பலா இருக்கு, வம்ப கூட்டினது யாரு என்றவாறே வீட்டின் முன்னிருந்த திண்ணையில் அமர்ந்தார். வாயா மாப்பிள்ள, கரியன் சௌரியமா என்று வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த மருதன் கையினை துண்டால் துடைத்தவாறு லிங்கம் அருகே வந்தார். ராத்திரி பாத்தியதானே, பொறுவென்ன விசாரணை என்ற லிங்கம். மீனா சத்தம் அம்புட்டு தொலைவு கேட்குது, என்னவா என்றவன் அவர் கையில் சில பதிவேடுகளை திணித்தான். அந்த பெரிய மனுஷன் காட்ட சொன்னானாக்கும் என்று நொடித்த மருதன் அந்த பதிவேட்டை திறந்து கூட பார்க்காது திண்ணையின் ஓரம் வைத்தார். மகா, உம்ம மருமவன் வந்திருக்கேன் பாரு என்று உள்நோக்கி குரல் கொடுத்தார். யோ மாமா, நான் கொண்டு வந்ததுக்காவது அதை திறந்து பாரு, உனக்காகத்தான் கம்ப்யூட்டர் கணக்கில்லாம நோட்டுல எதையும் எழுதியாரேன் என்றான் சலிப்பாக. நான் கேட்ட மாட்டிக்கு லந்து பேசாதடா, காட்ட சொன்னவன்ட்டே போய் கொடு, இனியொரு முறை நோட்டை தூக்கிட்டு வந்தேன்னு வெய்யு என்று விரல் நெட்டியவர், என் பாண்டியனே என்கிட்ட இதெல்லாம் காட்டுனதில்ல, அதெல்லாம் நம்பிக்கை நிறையவே இருக்குன்னு சொல்லு என்றார். இந்த நம்பிக்கை அன்னைக்கு இல்லாமத்தான் அம்புட்டு பேச்சு பேசினீங்களோ மாமா. மீனாளின் அதட்டலான விழிப்பிலேயே தான் என்ன கேட்டுவிட்டோம் என்பது புரிந்து மருதனை வருத்தமாக ஏறிட்டான் லிங்கம். நொடியில் மருதனின் முகம் வாடிப்போனது. மன்னிச்சுக்கிடு மாமா, ஏதோ ரோசனையில சொல்லிவிட்டேன் என்று அவரின் கையை பிடித்து லிங்கம் மன்னிப்பு வேண்டிட, அவனுக்கு என்ன நல்லாவே புரியும் டே என கூறி அவனின் தோளில் தட்டியவராக நகர்ந்தார். ராங்க கேட்டுவிட்டேனாக்கோ. அங்க நின்றிருந்த மீனாளிடம் உதடு பிதுக்கி வினவினான். விடுமாமா, சரியா போவோம், நீ எமன வேணுமாட்டிக்கா கேட்ட என்று மீனாள். ஆலைக்கு போவியோ என கேட்டாள். இல்லடா, வாழைக்கு உர வைக்குது, லோடு அனுப்புற மாட்டிக்கு, பெருசா போனாங்க ஆலைக்கு, அதனால நான் வாழைத்தோப்புக்கு போவணும் என்றாள். ஓ என்று அவள் உதடு குவிக்க, என்னவா என்றாள். அவங்க செல்லம் மருமவனுக்கு பலகாரம் கொண்டு போய் கொடுக்கணுமா என்றாள் உள்ளே எட்டி பார்த்து கொண்டே அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில். அதுக்குதான் அம்புட்டு சத்தமா, அத்தை கிட்ட கத்திட்டு இருந்தியா என்றவன். பிரேம் வரலையா என்றான். வெள்ளன வந்தான், உறங்கிட்டு இருக்கேன் என்றவள். என்ன காலையிலேயே கட்டுத்தறியில வட்டமேச மாநாடு போயிட்டு இருந்துச்சு என தான் மாடியில் முடியை உலர்த்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் மூவரும் நின்று பேசியதை கவனித்தவளாக வினவினாள். அப்ப நீயும் பார்த்திருக்க? நாச்சியா சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ மனதில் நினைத்தவாறு கேட்டிருந்தான். நான் யாரையும் பார்க்கல என்று சட்டென்று தடுமாறினாள். நான் குறிப்பிட்டு சொல்லலையே. இப்போது லிங்கத்தின் மனதில் சந்தேகம் விழுந்தது. நாச்சியா சொன்ன மாதிரி அன்னைக்கு மட்டும்தானா, இல்லை இவளுக்குமா? மீனாளை பார்த்தபடி நின்றிருந்தான்.
இந்தாடி, கொண்டு போய் கொடுத்துட்டு சுருங்க வந்து சேரு என்று இரு கையிலும் பையோடு வந்த மகா ஒன்றை மீனாளிடம் கொடுத்து விட்டு மற்றொன்றை லிங்கத்திடம் கொடுத்தார். பெரிய மருமவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா போகுது மாட்டிக்கு என்றான் அவர் கொடுத்த பையனை வாங்கியபடி. வீர ஆலைக்கு போனதை பார்த்தேன்டா. மதனி வேற போன் போட்டாக, சாயங்காலம் கிணத்தடியில போவி படையில ஒன்னா போட்டுக்கலான்னு. அப்போதான் பெரியவன் சாப்பிடாம வேலைன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. சூடானா 2 சேர்த்து திம்பியான் இல்லையா, அதான் அவனுக்கு தனியா கொடுத்து அனுப்புற என்று விளக்கம் கொடுத்தார். என்னடி என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு நிக்கிற? கிளம்பு, பணம் கேட்டிய அவங்ககிட்டயே வாங்கிக்க, டவுனுக்கு போய் சீக்கிரம் வா என்று மீண்டும் சொல்லி உள்ளே வேலை இருப்பதாக மகா செல்ல, பிரேம் எழுந்ததும் வாழைத்தோப்புக்கு வர சொல்லாத்த என்றான் லிங்கம். மாமா உங்ககிட்ட இருந்தா 7000 பணம் கொடு என்றாள் லிங்கத்திடம். இப்போ வா என்ற லிங்கம். ஜிபே பண்ணவா என கேட்க, ப்ராஜெக்ட் ரெக்கார்ட் பொங்கல் லீவு முடிஞ்சு கொடுக்கணும் மாமா. டவுனுல ஒரு பக்கத்துக்கு 11 ரூபா கேட்குறேன். அது இல்லாம டைப்பிங்க்கு தனியா கேட்குறேன். இன்னைக்கே கொடுத்தாதான் லீவு முடிஞ்சு காலேஜ் போற அன்னைக்கு பைன் பண்ணி தருவேன். அம்மா அம்புட்டு காசு கையில இல்லைங்குது. ஐயாவை கேட்டா நடவாளுக்கு கூலி கொடுத்தாச்சு, நாளைக்கு தரேன்னு சொல்றாங்க என்றாள். எங்கிட்டையும் இப்போ கையில இல்லையே மீனா குட்டி என்ற லிங்கம். நீ அண்ணா கிட்டவே வாங்கிக்கோ என்றார். போயா என்றவள் லிங்கத்தின் தலையிலே கொட்டிவிட்டு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு முகம் சுருக்கியவளாக ஆலையை நோக்கி சென்றாள். வண்டியில் சென்று கொண்டிருந்த மீனாளின் நினைவுகள் யாவும் கடந்த காலத்தில் பயணித்துக் கொண்டிருந்தன. அவளுக்கு வீரன் என்றால் அறியாத வயதிலேயே அத்தனை பிடித்தம். உடன் பிறந்த பிரேமை விட வீரனிடத்தில் ஒட்டுதல் அதிகம். அன்று அவன் பேசிய வார்த்தைகள் அவன் மீது அச்சத்தை கொடுத்திருக்க, இன்று வரை அதிலிருந்து மீள முடியாது தள்ளி நிற்கிறாள். வீரன் எதற்காக அப்படி பேசினான் என்று தெரிந்திருந்த போதிலும் என்ன வேண்டுமானாலும் நிகழ்ந்திருக்கட்டும், சுட்டி காட்டிட நீயும் அதுபோல் பேசிவிடுவாயா என்கிற குமுறல் அவளிடம். அன்றே பார்வையால் மன்னிப்பை யாசித்திருந்தாள். ஏனோ அவளால் ஏற்க முடியவில்லை. தன்னுடைய மாமாவா இப்படி பேசியதென்கிற வழி அவளுக்கு. பிரேம் செய்தது கூட அவளுக்கு கோபத்தை தான் கொடுத்தது. வீரன் பேசியது அத்தனை வழியை இன்று வரை கொடுக்கும் என்று நினைத்திருக்க மாட்டாள். சிறுவயது முதலே மீனாளுக்கு ஒன்றென்றால் வீரன் வேண்டும். அது பாடம் சொல்லிக் கொடுப்பதாகட்டும், ஆடை தேர்வு முதல் வகுப்பில் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவு வரை அவளுக்கு அவனது கருத்து வேண்டுமாயிருக்கும். அங்கையிடம் அதீத பிரியமாக இருக்கிறான் என்று அதில் கூட அவளுக்கு பொறாமைதான். ஆனால் இப்போது இவை யாவும் அதே பிணைப்போடு உள்ளதா? அவளுக்கே இல்லை என்று தெரியும். வீரனின் வார்த்தைகள் அவளை மனதால் கொன்றிருந்தது. ஆலையின் வாயில் பகுதியில் நுழைந்ததும் அவளது சிந்தனையும் நிகழ்மீண்டது. மிக பெரும் பரபரப்பு. பறந்து விரிந்து அத்தனை பெரிய ஆலை. ஆங்காங்கே களத்தில் நெற்குவியல்கள் வெயிலில் தங்கமாய் மின்னின. ஒரு பக்கம் நெல் உலர்த்தப்பட மற்றொரு பக்கம் தூறிவிடப்பட்டது. ஒரு பக்கம் மூட்டை பிடிக்க மற்றொரு பக்கம் அடுக்கப்பட்டது. நெல் அவியல் வாயு குமிழியில் கரும்புகை ஆவியாக வளிமண்டலம் சென்று கொண்டிருக்க, கழிவுகள் பகுதியை சேதப்படுத்தாத அளவிற்கு கழிவு நீர் வெளியேறும் இடங்களில் நீரை உறிஞ்சி நிலத்தடி சுத்திகரிப்பு செய்யும் பல வகையான மரங்களும் செடிகளும் வழிக்கப்பட்டிருந்தன. வெளியில் நின்றே சுற்றி பார்த்தாள். வேலை நேரத்தில் அவன் அறையில் உட்கார்ந்திருக்க மாட்டான் என்று அறிந்தவளாக வீரன் எங்கும் தென்படவில்லை. அலைபேசி எடுத்து அழைப்பு விடுத்தாள். முழுதாய் ஒழித்து அடங்கியது. என்ன கண்ணு, மாமனை தேடுறியாக்கும்? பின்னால குடம் பக்கத்து லோடு ஏத்திட்டு இருக்கு. அப்பு கணக்கு பாத்திட்டு இருக்கு. அங்க வேலை செய்யும் பெண்மணி கூறிட அங்கவே போய் கொடுத்துடுவோம் என மீனாள் வண்டியை முடிக்கிட வீரன் திருப்பி அழைத்து விட்டார். அம்மா இறைச்சி பலகார கொடுத்து அனுப்பிடாக. இவள் ஹலோ என்றும் ஆரம்பிக்கவில்லை. அவன் என்னவென்றும் கேட்கவில்லை. வந்த காரணத்தை நேரடியாக சொல்லியிருந்தாள். அறையில வச்சுடு என்றவன் அவள் துண்டிக்காது அமைதியாக இருக்கவும், வேற என்ன என கேட்டிருந்தாள். பணம் வேணோ? அவள் தயங்கவில்லை. உரிமையுள்ள உறவாயிற்றே. விலகி இருந்தாலும் மனத்தில் வேற்றுமை கொண்டு விடுமா? யார மேச இழுவையில வாலெட் இருக்கு, எடுத்துக்கோ என்றான். தொகை கொஞ்சம் அதிகம். வீரன் எவ்வளவென்று கேட்காது எடுத்துக்கொள்ள சொல்லவும், பணமாக அவ்வளவு வைத்திருப்பானா என்கிற சந்தேகத்தில் கூறினாள். உள்ள ரூம் லாக்கர்ல அவியலுக்கு போட்டது வர வேண்டிய தொகை இப்ப வந்ததுன்னு வாங்கி வச்ச. மேச இழுவல லாக்கர் சாவி இருக்கு என்றவன், வேற எதுவும் என்றான். ஆ இல்ல என்று தடுமாறியவள், நீங்களே வந்து எடுத்து கொடுங்களேன் என்றான். நான் இங்கனுக்குள்ள சோழியா இருக்கேன். ஓ, வாலெட்டில் எம்பிட்டு இருக்கு? 5 ரோஸ் கலர் நோட் இருக்கு. அது போதும் என்றவள் அலைபேசியை அணைத்திட, மொத்தமும் அவளுக்குதேன். லாக்கர்ல கை வைக்க இம்புட்டு ரோசனை என்று தனக்குள் முணங்கிய வீரன் சட்டென்று நினைவு வந்தவனாக அதிவேகத்தில் ஆலைக்கு உள்ளிருக்கும் தன்னுடைய அறை நோக்கி ஓடி வந்தான். வீரன் அறையின் கண்ணாடி கதவில் திறந்திட கை வைத்திட மீனாள் மேசை இழுவையை மூடிக்கொண்டிருந்தாள்.
வேலையாட்களுடன் தானும் சேர்ந்து மூட்டை அடுக்கிக் கொண்டிருந்த வீரன் உள்பணியனோடு மூச்சுரைக்க சட்டென்று முன் வந்து நிற்கவும் ஒரு கணம் மிரண்டு பின்வாங்கியவள் என்ன என்பதை போல் ஏறிட அவனோ ஒண்ணுமில்லை என்பதை போல் தலையாட்டி விட்டு திரும்பி நடக்க, அச்சோ இதென்ன காயம் என்று பல வருடங்களுக்கு பின்னர் பதற்றத்தில் தன்னை போல் அவன் அருகில் சென்று தோள்பட்டையில் ரத்தம் உறைந்து காணப்பட்ட காயத்தில் விரல் வைத்து தொட்டு பார்த்திருந்தாள். அவளின் தீண்டல் அவனுள் எதையோ கட்டவிழ்த்தது. முதுகு காட்டியபடியே கண் மூடிக்கொண்டார். எம்புட்டு பெருசா இருக்கு என்று அவனின் காயத்தில் மட்டும் கண்ணாக இருந்தவள் அவனின் வலியை உணர்ந்தவளாக தன்னுடைய இதழ் குவித்து காயத்தில் ஊதினாள். எரிச்சல் மட்டுப்படுவதற்கு அவனது தேகம் தீப்பிடித்தது. சட்டென்று விரைத்தவன், சின்ன காயந்தே, ராத்திரி சிலம்பல்ல எவனோ கிழிச்சுவிட்டேன் என்று 2 அடி நகர்ந்து நின்றான். எது காயம் சிறுசா இருக்கா? எம்புட்டு நீளம்? வீட்ல யாரும் கவனிக்கலையா என்று மீனால் மீண்டும் அவனை நெருங்கி என்னவென்று ஆராய, ஹேய் போடி என்றிருந்தார். சட்டென்று மீளானில் கண்கள் துளிர்த்து விட்டன. இம்சைய கூட்டாதடி, வீட்டுல யாருக்கும் சொல்ல வேணாம், நான் ஆஸ்பத்திரி போறேன், நீ கிளம்பு என்றான். அவளின் கண்ணீர் முகம் பிடிக்காதவனாக திரும்பி நின்று அவனது கோபமும் விலகலும் ஏனென்றே தெரியாத வலியை கொடுக்க விழிகளை துடைத்துக் கொண்டே ஓடிவிட்டாள். இவ பக்கத்து வந்தா என்ன இப்படி ஃபீல் ஆகுது? தலையை இரு பக்கமும் உலுக்கிக் கொண்டான். பொடுத்துரா என்றவன் நினைவு வந்தவனாக தன்னுடைய வேலட்டை எடுத்து பார்த்து, இத பார்த்திருப்பாளா என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். பார்த்திருந்தால் சாதாரணமாக இருந்திருக்க மாட்டாளே, அப்ப பார்க்கலையோ? வீரா ரொம்ப குழம்பாத, பார்த்திருந்தாக்கா எப்பவும் முறைக்கிற கண்ணுல இன்னைக்கு டோஸ் கூடி இருக்கும் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்தவனாக வேலையை கவனிக்க தொடங்கினான். சில நிமிடங்களில் அவனது அலைபேசி விடாது ஒலிக்க துவங்கியது. மூட்டை கணக்க சரி பார்த்து கொண்டிருந்தவன் வீட்டுல வத்தி வச்சுட்டா போல என்று முணுமுணுத்தான். அண்ணே உங்க போனுதான், நீர் எடுக்காம அமையாது போல என்று ஒருவன் சொல்ல, நீ லாரிய ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு போடா, பாதி ராத்திரியில சரக்கு சேர்ந்திருக்கணும் என்று அவனை அதட்டி சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு அங்கிருந்த மேலாளரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பி விட்டான். ஒலிக்கும் அலைபேசி நிறுத்தாது சத்தமிட்டு கொண்டே இருந்தது. சாலையிலிருந்து வீட்டுக்கு இறங்கும் பாதையில் வண்டியை செலுத்தியதுமே காணும் காட்சியை நம்பாது விழிவெறுத்திட்டான். அவன் வீட்டு திண்ணையில் மருதன் அமர்ந்திருந்தார். இவர் எங்கனுக்குள்ள உட்கார்ந்திருக்கும் போது மத்தவங்க எங்கிட்டு போனாங்க எண்ணியவனாக வீட்டிற்குள் நுழைந்தவன் ஒட்டுமொத்த அனைவரும் ஒன்று கூடியிருப்பதைக் கண்டு அங்கு முற்றத்து தூணில் சாய்ந்து நின்றிருந்த மீனாளை நன்கு முறைத்தான். மீனாள் லிங்கத்தின் பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டாள். என்னவா உன் அண்ணன் பாசமா பாக்குற மாட்டி இருக்கு? லிங்கத்தின் முதுகிடம் முணுமுணுத்தாள். சத்த உறக்க கேளு, பதில் சொல்லிடுவார் என்ற லிங்கத்தின் முதுகிலேயே குத்தி இருந்தாள் மீனாள். லிங்கம் வலி தாங்காது நகர்ந்திட, உன்னைய சொல்லாதன்னு சொன்னனா இல்லையா என்று மீனாளை விரல் நீட்டி அதட்டினார். அவளையே அப்போ வயிற உள்ள அது சோழிய கூட மருந்து அழுதுகிட்டே வந்து விஷயத்த சொல்லிடுச்சு என்ற மீனாட்சி வீரனின் சட்டை பொத்தானில் கை வைக்க வைத்தார். அப்பத்தான் என்ன செய்யற நீயே விலகி நின்றார். முதுகு பக்கம் தோள்பட்டையில காயம்னு சொன்னா பார்க்க வேண்டாமா என்றார் மீனாட்சி. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்ற வீரன் மாடி ஏற போக, அதை காட்ட சொல்றாங்களே எதுக்கு வீம்பு பண்ணிக்கிட்டு என்று வெளியிலிருந்து குரல் கொடுத்தார் மருதன். உனக்கு என்னமோன்னு இந்த பக்கமே வராத மாமா வந்திருக்காரு, செத்த சொக்காவை கழட்ட என்றார் பாண்டியன். அச்சோ ஐயா என்ற வீரன் மீண்டும் மீனாளை முறைத்தான். ஏன் மாமா சண்டித்தனை செய்கிற? சொக்காவை கழட்டு, நான் பாக்குறேன் காய சிறுசா பெருசானு என்று அங்கை முன்வர, இம்புட்டு நேரமாட்டிக்கு எங்கிட்டு மறைஞ்சு நின்ன என்ற வீரன், உன் சோக்காளி பிள்ளை ரம்யா அண்ணா கிட்ட உனக்கு என்ன பேச்சு என கேட்டான். உன் காயத்தை மறைக்க ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊடால கொண்டு வராத மாமா என்று வீரனுக்கு மேல் சத்தமிட்டாள் அங்கை. வீரன் அப்படியொன்றும் இல்லாத விதயத்திற்கு சத்தமிட மாட்டான் என்பதால் மொத்த குடும்பமும் அங்கையை பார்க்க, பாரு நீ சொன்னது நான் என்னவோ தப்பு பண்ணிட்ட கணக்கா பாக்கிறாங்க என்று அங்கை வராத கண்ணீரை துடைத்து கொண்டு, சாயங்காலம் நாங்க வர நேரத்துக்கு ரம்யா அண்ணனும் வராங்க, பஸ் வர வரைக்கும் அவங்க கூட நிப்பாங்க, அப்ப சும்மா பேசிக்கிறதுதே என்றான். வீரன் அங்கையை அழுத்தமாக ஏறிட, உன் மேல அப்புக்கு அதிக அக்கறை ராசாத்தி, அதான் சுதானமா இருக்கணுமாட்டிக்கு கேக்குறான் என்ற அபிராமி, நீ காயத்தை காட்டு, ஆஸ்பத்திரி வேணும்னா போய் வருவோம் என்க வெளியிலிருந்து மருதனும் அவன் சட்டையை கழட்டுவானா எனும் விதமாக அவனையே பார்த்திருந்தார். அங்கிருந்த அனைவருமே அங்கை விதயத்தை எளிதாக எடுத்துக்கொண்டனர். சொல்ல போனால் அச்சமயம் அது அவ்வளவு பெரிதாகவே அங்கிருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. பொண்ணு பையனிடம் பேசக்கூடாது என்று நினைக்கும் கட்டுப்பட்டித்தனம் கொண்டவர்கள் இல்லையே, ஆதலால் அதனை அத்தனை சீரியஸாக பார்க்க தவறிவிட்டனர். மீனாள் மட்டுமே காரணமின்றி வீரன் எதையும் சொல்லிட மாட்டான் என்று மாற்று கோணத்தில் தங்கையை ஏறிட்டாள்.
பின்பு விசாரிக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டாள். எம்புட்டு நேரம் அண்ணன் நிக்கிறது, காயத்தை காட்டு என்று நாச்சி அவன் அருகில் வர, இதற்கு மேல் விடமாட்டார்கள் என்று சட்டையை கழட்டி காயத்தை காண்பித்தான். பார்த்ததும் லிங்கம் வேகமாக வீரன் அருகில் வந்தான். ராத்திரி உங்க மேல அடி விழுந்த மாதிரியே இல்லை என்ன, இம்புட்டு நிலமான வெட்டு எப்படி என்ற லிங்கம். நாங்க எப்படி கவனிக்காம விட்டோம் என்றான். எனக்கே அடிபட்டது தெரியலடா, விடுங்க என்றவனை உட்கார வைத்து ஒவ்வொருவரும் பொங்கல் அதுவுமாக இப்படி ஆயி போச்சு என்று வருந்திட அங்கை வீரனின் காலுக்கு அருகில் அமர்ந்து அழுதே விட்டாள். ஏய் அழாத, ஒண்ணும் ஆவல, வலிக்க கூட இல்ல என்று அங்கையின் கண்ணீரை துடைத்து விட்டான். பொய் சொல்லாத மாமா, எம்புட்டு நீட்டா இருக்கு என்று அங்கை அவனின் மடியிலேயே படுத்து தேம்பிட, சுத்தி உட்கார்ந்து வசனப்பட்டா ஆச்சா, ஆழமா இருக்கும் போலவே, ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுங்க என்று வெளியிலிருந்து குரல் கொடுத்தார் மருதன். அடுத்து மொத்த குடும்பமும் லிங்கத்துடன் அவனை மருத்துவமனை செல்ல தொல்லை செய்திட வேண்டா வெறுப்பாக எழுந்தார். சரிம்மா, நானும் மருத போயிட்டு வரேன் என்று மீனாள் கிளம்பிட, காலையிலேயே போறேன்னு போன மகா வினவினார். ஆலைக்கு போயிட்டு மருத போவாம வந்துட்டேம்மா, இன்னைக்கு கொடுக்கலனா சரியான நேரத்துக்கு தரமாட்டான் என்ற மீனாள் பையனை மாட்டிக்கொண்டு வெளியில் வந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தை உயிர்ப்பிக்க, ஏற்கனவே தனக்காக காத்திருந்த லிங்கத்தின் வண்டியில் அமராது மீனாளின் பின்னால் சென்று அமர்ந்தான் வீரன். அண்ணே, லிங்கம் அழைத்திட, இவளும் மருதுதானே போறா, மாட்டி விட்டாதானே, கூட்டிட்டு போவட்டும் என்றான் வீரன். வாயில் முணங்கியவளாக மீனாள் வண்டியை செலுத்தினான். யான் நீயே 3. மீனாளின் உடலில் அப்படி ஒரு விரைப்புத்தன்மை. வீரன் பின்னால் அமர்ந்திருப்பதால் அன்றைய அவனின் பேச்சு தன்னை போல் மனதில் வலம் வந்திட கடினமாக மாறியிருந்தாள். எதுக்கு இம்புட்டு வேகம்? வீரனின் குரல் அவளின் கருத்தில் பதியவே இல்லை. மீனா, தங்க பொண்ணு. உடலும் மனமும் மொத்தமாக சிலிர்த்து அடங்கிட அவளுக்கான வீரனின் பிரத்யேக விழிப்பில் வண்டியை பட்டென்று ஸ்கிரீச் என்று சாலையின் மத்தியில் நிறுத்தியிருந்தாள். ஏய்! மீனாளின் மீது உரசிடாத இடைவெளியை விட்டு அமர்ந்திருந்தவன் அவள் மீது மோதி இடித்து தள்ளி பின் நகர்ந்திருந்தான் அவளின் வேகத்தில். எதுக்கு இம்புட்டு அவசரம்? பொறுமையா போ என்றவனை திரும்பி பார்த்தவளின் விழிகள் சொல்ல முடியாத பரிதவிப்பை காட்டியது. கலங்கி சிவந்திருந்தது. வீரனின் இதயம் நின்று துடித்தது. என்னாச்சு? நான் ஓட்டவா? ஏன் மாமா, நீயே என்ன உங்ககிட்ட இருந்து தள்ளி போற மாதிரி செஞ்சுட்ட. முடியல மாமா, கடைசி வரைக்கும் உங்ககிட்ட பழைய மாதிரி இருக்க முடியாதா மாமா? அவள் மொத்தமாக உடைந்திருக்கிறாள் என்பது வீரனுக்கும் புரிந்தது. என்ன விளக்கம் கொடுத்திட முடியும்? ஒரு வேகத்தில் பேசி இருந்தாலும் என்ன பேசுகிறோம் என்று அறிந்து பேசியவனுக்கு விளக்கம் கொடுத்து சப்பை கட்டு கட்டுவதில் உடன்பாடில்லை. வீரன் அவளின் சிவந்த விழிகளையே பார்த்திருக்க, இன்னொரு முறை தங்க பொண்ணு கூப்பிடாத மாமா, நீ என் வீரா மாமா இல்ல என்றவள் பின்னால் வரும் வாகனத்தை கவனித்து வண்டியை செலுத்தினாள். அதன் பின்னர் மருத்துவமனை வரும் வரை இருவரிடமும் ஆழ்ந்த அமைதி. காற்றின் ஓசை மட்டுமே ஆட்சி செய்தது. டாக்டர் பார்த்துட்டு போன் போடுங்க, பிரிண்டிங் சென்டர் போவானோ, வந்துடுறேன் என்று சென்றவளை பார்த்தவாறே சில கணங்கள் நின்றிருந்தவன் மருத்துவரை பார்த்து வெளிவருவதற்குள் வரவேற்பு பகுதியில் காத்திருப்போருக்கான இருக்கையில் அவனுக்காக அமர்ந்திருந்தாள் மீனாள். வீரனை கண்டுவிட்டு அருகில் வந்தவள், என்ன சொன்னாங்க என்றாள். அவனின் தோளில் கண் பதித்தவளாக. ஆடையை தாண்டி ஒன்றும் தெரியவில்லை. ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்காங்க, களிம்பு கொடுத்திருக்காங்க என்றவன், நீ போன சோழி முடிஞ்சுதா என கேட்டான். அது என்ன, மேல 500 ஆக மாட்டேக்கு. கடையில ஓனரனா இல்ல, அவகன்னா பழக்கம். புது பையன் இருக்கான், முழு காசும் கொடுத்தாதே வேலையை தொடங்குவேன்னு சொல்றான் என்றான். காசு வேணுமாட்டிக்க என்றவன் வாலெட்டை எடுத்து திறக்க அவளின் கண்கள் தன்னை போல் அதனில் படிந்தது. காலையில சரியா பார்க்கலையோ என்றவன் பணத்தை எடுத்து கொடுக்க, கிடைக்காது ஒண்ணு மேல தெரிஞ்சே ஆசையை வளர்த்துக்காதீங்க என்றாள். நான் மட்டும்தான் ஆசைப்படுறேனாக்கோ. அவளிடம் பதில் இல்லை. போவமா, நீங்க இங்கனவே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வாரேன் என்று மீனாள் நகர, எதுக்கு 2 வேலை, எனக்கு இங்கன ஜோலியும் இல்லை வேற, உன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், சாமி கும்பிட நேரம் ஆகுது என்றாள். இருவரும் வீட்டிற்கு வந்தபோது அனைவரும் அவர்களது வயலுக்கு மத்தியில் இருக்கும் பண்ணை வீட்டிற்கு சென்றிருந்தனர். எல்லாரும் போயிட்டாங்க போல, நீ போ, நான் குளிச்சுட்டு வாரேன் என்றவன் உள்ளே செல்ல வண்டியை திருப்பியவள் வீரன் மருந்து பையை வண்டியிலேயே விட்டு விட்டதை கவனித்து எடுத்துக்கொண்டு உள் சென்றாள். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு பின்னர் வீரனின் அறை நோக்கி நடந்தாள். வெளியில் நின்று கதவினை தட்டிட அவனிடம் பதில் இல்லை. அதுக்குள்ள குளியலறைக்கு போயிட்டாங்களா என நினைத்தவள் கதவை திறந்து உள்ளே செல்ல, என்ன இன்னைக்கு நடக்கக்கூடாத அதிசயம்லாம் நடக்குது என்று அவளின் முதுகுக்கு பின்னால் திடுமென ஒலித்த வீரனின் குரலில் அதிர்ந்து திரும்பினாள். மருந்து
கவர் என்று அவன் முன் சிறு படபடப்போடு நீட்டியவளுக்கு அன்றைய தின அவனது பேச்சின் நினைவில் முகம் முழுக்க வியர்த்து விட்டது. ஏய், என்னடி ஆச்சு, இப்படி வேர்த்து போச்சு என்ற வீரன் தன் கழுத்தில் கிடந்த துள்நிலை இழுத்து அவளின் முகம் ஒற்ற முயல, இம்புட்டுனா தள்ளி தானே இருந்தீங்க, இன்னைக்கு மட்டும் ஏன் மொத மாதிரியே இருந்துக்கலாம், என்னால பழச கடந்து வர முடியும்னு தோணல என்றால் சிறு விம்மலோடு. என்ன சொல்ற நீயே? மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு தீர்க்கமாக வினவினான். மீனாளுக்கு புரிந்து கொண்டு கேட்பவனிடம் என்ன விளக்கம் அளிப்பதென்று தெரியவில்லை. ரொம்ப குழம்பாத, உன் பாட்டுக்கு நீ இரு, நான் தொந்தரவு ஏதும் பண்ணலையே, என் ஆசை எனக்குள்ள மட்டும், உன்னை எப்பவும் கட்டாயப்படுத்த மாட்டேன் என்றவன், இது உன்னை என் கையில முதலா தூக்கிய நாள்ல இருந்தே உள்ளுக்குள்ள உண்டான ஆசை, இன்னைக்கு உனக்கு தெரியணும்னு இருந்திருக்கு, நான்லாம் சொல்லி இருக்க கூட மாட்டேன், எனக்கு என்னை விட உன்னை அதிகம் புரியும் என்றாள். மீனாள் அப்போதும் மௌனமாகவே இருக்க, நடுவுல இந்த சலம்பல் எதுவும் நடக்காது, என் விருப்பம் உனக்கு தெரிஞ்சிருந்தா அப்பவும் வேணானுதான் சொல்லியிருப்பியா? இதற்கு அவள் என்ன பதிலை சொல்லிவிடுவாள்? அவளுக்கு மருதனை விட வீரன் ஒரு காலத்தில் இன்றியமையாதவன் ஆயிற்றே. அவனை வேண்டாம் என்று அவளால் இப்போது போல அப்போது மறுத்திட நினைத்திருக்கத்தான் முடியுமா? இப்போதும் கூட அவனது பேச்சு மட்டுமே தடையாய். எனக்கு தெரியல என்றவள் வேகமாக ஓடிவிட்டாள். உன்னை மட்டுமல்ல, உன் மனசு எனக்கு புரியும் டி என்றவனின் அதரங்கள் நீண்டு விரிந்தன. வீரன் அவனாக சொல்லவில்லை, தன் கைப்பிடித்து ஒட்டிக்கொண்டே தெரிந்தவள் கிட்ட வரவே தயக்கம் கொண்டிருக்கும் போது எப்படி சொல்லிவிடுவான்? அவளாக தெரிந்து கொண்டால் மறுக்கவும் செய்திட்டாள். வருத்தம் கொள்வதற்கு பதிலாக புன்னகைத்துக் கொண்டிருக்கின்றான். மேசை மீது வைத்த தன்னுடைய வாலெட்டை எடுத்து திறந்தவன் அதிலிருந்த மீனாளின் புகைப்படத்தை பார்த்து, தங்க பொண்ணுக்கு வீரா வேணாமாமே? அப்படியா என்றவன் இடது கை விரலால் வலது பக்கம் மீசையின் நுனியை திருகினான். நான் சொல்லாமலே என் காதல் உனக்கு தெரிஞ்ச மாட்டிக்கு, நான் கேட்காமலே நீ என்கிட்ட வருவ, எனக்கு கிடைப்ப என்றவன், நீ என் பொண்டாட்டிடி என்றான். அவள் மீது கொள்ளை கொள்ளையாய் நேசம் கொண்டிருக்கிறான். அதனை வெளிப்படுத்தின தடையாய் அவனது வார்த்தைகளே. லிங்கத்திடமிருந்து அழைப்பு வரவும் தன்னுடைய காதலை ஒத்தி வைத்தவனாக வேகமாக கிளம்பி 2 வீட்டிற்கும் மத்தியில் இருக்கும் தென்னந்தோப்பிற்கு விரைந்து சென்றான். கிணற்றடியில் இருக்கும் வேப்ப மரத்தின் முன்பு மகாவும் அபிராமியும் படையல் வைத்துக் கொண்டிருந்தனர். போகி என்று மாரியம்மனை வேண்ட அங்கு வழிபடுவது அவர்களின் வழக்கம். கருவாட்டு குழம்பு வைக்கலையா? இலையில் வைக்கப்பட்ட பதார்த்தங்களை பார்த்து அங்கை கேட்டிட, எப்படியும் மாட்டு பொங்கலுக்கு படையலுக்கு வைக்கணுமே, அதான் இன்னைக்கு முட்டை கோழி வட்டும் என்று மகா சொல்லி கொண்டிருக்க வீரன் வந்து சேர்ந்தான். வாயா, ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாங்க கேட்ட அப்பத்தாவிடம் அதற்குரிய பதிலை சொல்லியவன் கிணற்று திண்டில் லிங்கத்தின் அருகில் சென்று அமர்ந்தான். வீரன் வரும் வரையிலும் ஒன்றாக சிரித்து பேசியபடி நின்றிருந்த மருதனும் பாண்டியனும் இப்போது முகம் திருப்பி விலகி நின்றனர். என் முன்னுக்கு மட்டும்தான் எப்படியாடா, உங்களுக்கு தெரியாதாக்கும். லிங்கத்தின் பதிலில் வீரன் அட்டகாசமாக சிரித்திட மொத்த பேரும் அவனை ஆச்சரியமாக ஏறிட்டனர். வீரன் இப்படி சிரித்து பல வருடங்கள் ஆயிற்று. சிரிக்க கூடாதென்று இல்லை, வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் அனைத்திலும் அவனை முன்னிறுத்தி தலைமையை உணர வைத்திட தானாக அதற்குரிய மிடுக்குடன் வலம் வர தொடங்கியிருந்தான். பாண்டியனே அவனிடம் எட்ட நின்றுதான் பேசிடுவார். அதன் பின் தன்னவளின் அழுகைக்கு தானே காரணமாகிவிட்டோம் என்கிற நினைப்பு அவனது சிரிப்பினை அளவாக்கியது. இன்று அவனது மனம் ஏதோ ஒன்றால் இதம் கொண்டிருக்க மனம் லேசாக உணர்ந்ததால் யாவும் மறந்து சத்தமிட்டு சிரித்து விட்டான். எம்புட்டு வருஷமாச்சு என் ராசா முகம் இப்படி மினுங்கிறதுக்கு என்ற அப்பத்தாவிடம் அத்தனை மகிழ்வு. உன் ஆளு கூட போயிட்டு வந்து சந்தோஷமாட்டிக்கு நாச்சி 2 அண்ணன்களுக்கு இடையில் அமர்ந்து வீரனிடம் கேட்க, அப்படியும் இருக்குமோ என்றான் வீரன். அப்ப நாச்சியா சொன்னது நெசந்தானா? லிங்கம் இழுத்து வினவினான். என்ன சொன்ன அவங்கிட்ட? வீரன் நாச்சியிடம் கேட்டான். இருக்கிறத சொன்ன. உண்மையை சொல்லி வீரனிடம் மாட்டிக்கொள்ள அவளிடம் தெம்பில்லை. அசடு வழிந்தவளாக எழுந்து ஓடிவிட்டாள். தங்க எங்கடா? தங்கமா என்று யோசித்த லிங்கம், மீனாள கேக்குறியான்னு? இந்த பெயரை நீங்க மட்டும்தான் சொல்லுவ, நீங்க சொல்லி கேட்டு ரொம்ப நாளாச்சா, மறந்து போச்சு என்றதோடு, என்ன புதுசா அவளையெல்லாம் கேக்குறீங்க என்றான். எல்லாரும் இருக்கும், என்னை விட்டு போட்டு இங்கனதான் வந்தா, ஆளை காண மாட்டிக்கு விசாரிச்சேன் என்ற வீரனின் பார்வை சற்று தொலைவில் இருக்கும் மருதனின் வீட்டை நோட்டமிட்டது. பிரேமும் தான் என்கிட்ட இல்ல, அவனை கேட்டீங்களா நீங்க என்ற லிங்கத்தின் கேள்வியில் வீரன் அசடு வழிந்தான். உன்னை எப்படி பார்க்கவும் நல்லா தானே இருக்குதுன்னு என்ற லிங்கம் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் தன் அண்ணனின் சந்தோஷத்திற்காக அவன் ஆசைப்பட்டதை கிடைக்க வேண்டும் என்று அக்கணமே மனதார வேண்டிக் கொண்டான். நாச்சியா இருக்கானு அவன் வந்திருக்க மாட்டேன் என்று வீரன் சொல்ல, படையல் போட்டாச்சு, எல்லாரும் பக்கம் வாங்க,
சாமி கும்பிடலாம். அபிராமி அழைத்திட அனைவரும் மரத்தின் அருகே சென்றனர். மீனாளுக்கு போன போடியா லிங்கம்? அப்பத்தா சொல்லிட லிங்கத்துக்கு முன் வேகமாக வீரன் அழைத்திருந்தான். சாமி கும்பிட போறாங்க. மீனாள் எடுத்ததும் வர சொல்லியவன் பிரேமையும் அழைத்து வர கூறினான். அந்த பக்கம் மீனாள் ஏதும் சொல்லாது அமைதியாக இருக்க இங்கு அனைவரும் வீரனை எதற்கு எனும் விதமாக பார்த்து நாச்சியை நோக்கினர். அவனும் நம்ம குடும்பமே, அவன் இல்லாம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எல்லாம் செய்வீங்க? எல்லாத்தையும் மறந்து கடந்துதானே வரணும் என்று அனைவருக்கும் பொதுவாக கூறியவன் நாச்சியை ஏறிட்டு, எதையும் எதிர்கொள்ள தைரியமும் பக்குவம் வேணும். இது புரியாத சின்ன பிள்ளை இல்ல நீ என்றான். இவ்வார்த்தை தனக்கும் என்று வீரன் சொல்லாமலே மீனாளுக்கு புரிந்தது. வரசா அவனையும் கூட்டிக்கிட்டு வந்து சேரும் என்றவன் அலைபேசியை வைத்திட, நீயும் மறக்கலாமே கண்ணு என்றார் அப்பத்தா. மருதனும் வீரனும் நொடிக்கும் குறைவாய் கண்களால் தொட்டு மீண்டனர். அன்று பிரேம் மீது அதீத கோபத்தில் இருந்தது வீரன்தான். இன்று அவனுக்காக பேசுவதும் வீரன்தான். பிரேமை ஏற்றுக்கொண்டதைப் போல் மருதனை ஏற்பது வீரனுக்கு அத்தனை எளிதாக தெரியவில்லை. அவளின் பாசம் ஆட்டம் கண்ட நிகழ்வு அது. மருதனிடம் அப்படியொரு பாகுபாட்டை அவன் நினைத்து கூட பார்த்ததில்லை. பாண்டியனை விட எல்லாமாவும் நினைத்து தன் மாமன் பொய்த்து போனதை அவனால் கடக்க முடியவில்லை. முயல்கிறான். கண்களை மூடி விரைத்து நின்றவன், முடியல அப்பதா என்றிட அவனின் உடைந்த குரல் மருதனை மனம் நடுங்க வைத்தது. உடைந்து நின்ற அக்கணமே இயல்புக்கும் மீண்டிருந்தான் வீர அமிழ்தறிவன். அனைவரையும் மீட்டிருந்தான். எல்லாம் ஒரு நாள் சரியா போகும். இப்ப கூடின வேலையை பார்ப்போம். மீனாலும் பிரேமும் வந்து சேர்ந்தன. வீரனின் பக்கம் தாவிய விழிகளை கடினப்பட்டு அடக்கி வைத்தாள் மீனாள். லிங்கம் மற்றும் வீரனுக்கு அருகில் சென்று நின்ற பிரேமின் பார்வை முழுவதும் நாச்சியின் மீதுதான். டேய், அவ அன்னைங்க 2 பேரும் பக்கத்துல நிக்கும் போது இந்த பார்வை பாக்குற? லிங்கம் பிரேமின் விழாவில் எடுத்தான். ஏன் மச்சானுங்க என் காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற தைரியம் தான் என்று பார்வை மாற்றாது மொழிந்தான் பிரேம். அன்னைக்கு அண்ணன் கொடுத்த அடிய வாங்கிய மாடா உனக்கு இந்த நினைப்பு இருக்க மாட்டேக்கு? லிங்கம் கேலியாக வினவினான். அடிச்சது என் மச்சான் தானே, சளைக்காது பதில் கொடுத்தான் பிரேம். உங்க உரண்டைய அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப சாமி கும்பிடுங்க. வீரனின் அதட்டலில் இருவரும் கச்சிப் ஆகினர். நாச்சி பிரேமை அழுத்தமாக பார்க்க அவனோ ஒற்றை கண்ணடித்து அவளை கலவரப்படுத்தினான். அன்று பிரேம் செய்ததுதான் மற்றவர்களுக்கு தவறாக தெரிந்தது. நாச்சியின் மனம் தெரியாது போனது. இன்று தெரிந்திடுமோ? பிரேமிற்காக தன் மனதை காட்டாது இருப்பவளின் விருப்பம் வீரனுக்கு தெரிந்திருக்குமோ? தீபாராதனை மணியின் யோசனையில் அனைவரும் மரத்தின் இரு பக்கம் நின்று கண்மூடி கரம் குவித்து பிரார்த்திக்க மனதிற்குள் புள்ளி அளவிலான கசப்பும் வருத்தமும் இருந்த போதிலும் உறவுகள் ஒன்று கூடி நின்றிருக்கும் அக்காட்சி அத்தனை அழகாய் நிறைவாயிருந்தது. ஒரு ஆலமர விழுதா பல உறவு ஒன்னா வாழும். பாக்கும் நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுதே. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே. இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல. சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் ஐயா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா என்ற பாடல் பின்னணியில் ஒலிக்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் அனைவரின் மனமும் ஒரு கூடு என்பதில் நிறைவாய் உணர்ந்திருந்தது. அப்பத்தா அனைவருக்கும் திருநெரு பூசிவிட போடப்பட்டிருந்த இலைக்கு முன் ஒவ்வொருத்தராக சென்று அமர்ந்தனர். இறுதியாக வீரனின் அருகில் ஒரு இலை மட்டும் இருக்க மீனாள் அவன் பக்கத்தில் அமர்ந்திட தயக்கம் கொண்டாலும் உட்கார்ந்து விட்டவர்களை மாற்றி உட்கார சொல்வது சரிவராதென்று அவனுக்கு அருகில் அமர விழைந்த வேளை அந்த பக்கம் பாண்டியனின் அருகில் அமர்ந்து விட்ட அங்கை வேகமாக எழுந்து வந்து, நீ அங்கிட்டு உட்காருக்கா என்று வீரனின் அருகில் அவள் அமர்ந்து கொண்டாள். விருப்பமற்று உட்கார வந்த போதும் அங்கையின் செயலில் மனதில் ஏதோ ஒரு மூலையில் ஏமாற்றம் பரவுவதை மீனாள் நன்கு உணர்ந்தாள். வீரன் இருவரையும் கண்டு கொள்ளவே இல்லை. நாட்டுக்கோழி குழம்பு அம்புட்டு ருசி அப்பத்தா, இன்னொரு கரண்டி ஊத்து என்று உணவில் கண்ணாக இருந்தான். மீனாளை சீண்டினான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். குழம்பு நீ வச்சு அப்பத்தா, அதான் உரப்பா கார தூக்குது என்றான். மேலும் கோழிதான் ரொம்ப முக்கியம் என்று மீனாளின் உதடு மட்டும் மெல்லிய முணுமுணுப்போடு அசைந்தது. வாடா மருமவளே, வந்து இங்க உட்காரு என்று பாண்டியன் அழைத்த பின்னரே அங்கு சென்று அமர்ந்தாள். அதுவரை வீரனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். அண்ணே, உன் மாலு செமக்காரமா இருக்குது போலயே. ஒரு மேல உரிமை உணர்வை எட்டி பாக்குதோ? லிங்கம் வீரனின் காதில் கிசுகிசுத்தான். உரிமை உணர்வா? நீ வேற ஏண்டா அதுக்குள்ள அம்புட்டு தூரம் ரோசிக்கிற? என் முகத்தை முழுசா நிமிந்து பார்க்க சொல்லு என்ற வீரனிடம் மீனாள் தன்னை போல் தன் அருகில் வர வேண்டும் என்ற அவனது ஏக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. ஏண்டி வீணா, கோழிக்கறியை ஒதுக்கி வச்சிருக்கவ? மகா கேட்டிட, காரமா இருக்குமா என்ற மீனாள் மற்ற பதார்த்தங்களை சாப்பிட்டாள். அவளுக்கு சிறு காரம் என்றாலும் ஒத்துக்கொள்ளாது.
அலறி துடித்திடுவாள். தோல் சிவந்து புள்ளி புள்ளியாய் தோன்றிடும். அதற்காகவே வீரன் குழம்பு ஊற்றச் சொல்லி அதன் காரத்தை குறிப்பிட்டு காட்டினான். புரிய வேண்டியவளுக்கு புரிந்ததால் ஒரு வாய் கூட வைக்காது அதனை ஒதுக்கி வைத்திட்டாள். உனக்கு பிடிக்க மாட்டேன், மதனி ஆத்தாவை செய்ய சொன்னாங்க, உனக்காக செய்தாக்க ஒருவா உங்காம தள்ளி வச்சிருக்க என்று மகா அதட்டிட, எனக்கு உரப்பு ஆவாது தெரியும்ல, அதுக்கு தக்கன செய்திருக்கணும் என்று கோபமாக பதில் பேசிய மீனால், எல்லாமே காரந்த என்று இலையில் வைக்கப்பட்டிருந்த கொஞ்சம் மட்டும் உண்டு விட்டு எழுந்து கொண்டாள். நீங்க காரமா இருக்குன்னு அம்புட்டு அழுத்தி சொன்னதுக்கு காரணம் விளங்குச்சு என்ற லிங்கம் வீரனை பார்க்க, அவ கண்ணு காரத்துல கலங்குனாலும் உள்ளுக்கு வெடிச்சு சிதறுதுடா. இன்னொரு வாட்டி அவ கண்ணுல தண்ணிய பாக்குற தெம்பில்ல, அது காரத்துக்காக வேண்டினாலும் என்று வீரன் எழுந்து கொண்டான். லிங்கத்துக்கு அவனது அண்ணனின் மனம் தெளிவாக புரிந்தது. மீனாள் மீது தன்னுடைய உயிரையே வைத்திருக்கிறான் என்று வீரனின் விருப்பம் அனைவருக்கும் மகிழ்வாயிருந்தாலும் மீனாள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் என்பது லிங்கத்திற்கே அழுத்தமாக தெரிந்தது. ஆத்தா, அண்ணன் ஆசைப்படுற விஷயம் கஷ்டப்படுத்தாம கொடுத்துப்புடு. உண்ட கையோட வேப்ப மரத்தை பார்த்து கரம் குவித்திருந்தான் லிங்கம். இன்னும் உரப்பா இருக்காக்கா? கை கழுவுவதற்காக கிணற்று தொட்டிக்கு வீரன் வர நீரினை நெல்லை வாயில் கொட்டி கொண்டிருந்த மீனாளிடம் அங்கை கேட்டுக்கொண்டிருந்தாள். நீதே கோழிக்கறி சாப்பிடலையக்கா? மாமா 2-3 ஊட்டி விட்டாருடி. அவர் ஆசையா நீட்டும் போது எப்படி மறுக்க? மீனாளுக்கு நாட்டுக்கோழி அத்தனை பிடித்தம் என்பதால் அவள் உணவினை குறித்து கொண்டிருக்கவும், நல்லா சாப்பிடுத்தா என்று தன்னுடைய இலையிலிருந்து 2 கை ஊட்டி விட்டிருந்தார் பாண்டியன். அதன் காரம் தாங்காமலே மகாவிடம் கோபமாக பேசி எழுந்திருந்தாள். அப்பத்தா கயிறு கட்டி விடுது பாரு. அங்கேயே கை கழுவியபடி விரட்டிய வீரன் அவள் ஓடியதும் அருகில் இருந்த பண்ணை வீட்டு திண்ணையில் மீனாளை உட்கார கூறியதோடு கண்ணிமைக்கும் நேரத்தில் தென்னை மரம் ஒன்றில் ஏறி 2 இளநீர் குலைகளை வெட்டி கீழே தள்ளியிருந்தான். சரசரவன ஏறிய வேகத்திற்கு கீழிறங்கி பாதி மரத்திலிருந்து தொப்பென்று தரையில் குதித்திருந்தான். நல்ல பெரும் காயாக தண்ணீர் நிறைய இருக்கும் இளநீரை எடுத்து அதன் தலைப்பகுதியை சீவியவன், ஆவலனா வேண்டாங்கிறதுல உறுதியா இருக்கணும். ஐயா ஊட்டி விட்டா உனக்கு சேராது தெரியுமில்ல, மறுக்க வேண்டியதுதானே. இப்போ அவஸ்தை யாருக்கு? நோ சொல்லி பழகு என்றதோடு அவள் கையில் இளநீரை திணித்தான். இந்த நோய் எல்லாத்துக்குமா? அவள் கேட்ட தோரணையில் வீரன் உணர்வற்று நின்றான். அவனை பொருட்படுத்தாது இளநீரை குடிக்க துவங்கினாள். ஏறி இறங்கும் அவளின் தொண்டை குழியில் அவனது இதயம் சிக்கி தவித்தது. மீனாள் குடுவையை கீழே போட மற்றொரு காயை நீட்டினான். போதும், அளவுக்கு அதிகமா போனா வழி நமக்குதே என்று பூடகமாக கூறியவள் சென்றுவிட, நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என் காதல் அதிகமாகி பல வருஷம் ஆகுது என்று இல்லாதவளுக்கு பதில் கொடுத்தான். பிரேம் கண்ணில் தெரிய அவனை அழைத்தான். இருவரும் சேர்ந்து வெட்டிய இளநீரை கொண்டு வந்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தனர். நெல்லுக்கு பாயம் நீர் புல்லுக்கும் பாயமாம் குடித்தவாறு லிங்கம் சொல்லிட, என்னடா உளர்ற என்றார் மருதன். புரிய வேண்டியவங்களுக்கு புரியுமாமா என்றாள் நாச்சி. என்னவோ என்றவர் குடுவையை போட்டுவிட்டு நகர, மீனாளுக்காக நம்ம எல்லாருக்கும் இளநீ கிடைச்சது என்றால் வீரனை பார்த்து கொண்டே. எல்லாருக்கும் வாப்பெட்டி கூடி போச்சு என்று பார்வையால் அதட்டி சென்ற வீரனின் முன் வந்த மீனாள், அப்பத்தா கொடுக்க சொன்னாங்க என்று மஞ்சள் தடவப்பட்ட நூல் கயிறை நீட்டினாள். வீட்டில் உள்ளவர்களின் எண்ணிக்கைக்கு தக்க மஞ்சள் தடவிய கயிறு வைத்து படைப்பர். பூஜை முடிந்ததும் அதனை ஆளுக்கொன்றாக கட்டிக்கொள்வர். வீரனும் மீனாளும் தண்ணீர் தொட்டி அருகில் இருந்த போது அனைவரும் கட்டி இருக்க அவர்கள் இருவரது கயிறு மட்டும் கும்பத்தில் மிச்சம் இருந்தது. மீனாள் திரும்பி வந்ததும், அமிர்தங்கிட்ட உன்னை கொடுத்து போட்டு நீ உன்னை கட்டிக்க என்றார் மகா. 3 பெண்களும் அப்போதுதான் உணவருந்தி கொண்டிருந்தனர். மறுக்க முடியாது 2 கயிறும் எடுத்து வந்தவள் ஒன்றை வீரன் முன் நீட்டி இருந்தாள். சுற்றம் பார்த்தவன் கயிறை வாங்கி அவள் நீட்டிய கையினை இறங்குவதற்கு முன் கட்டியிருந்தான் மீனாளின் கையில். 3 முடிச்சுதான? போட்டாச்சு. அவனது கேள்வியில் அவள் அதிர, முடிச்சு சரியா போட்டிருக்கேனான்னு கேட்டேன் என்றான். அவள் முறைக்க, இந்த மூஞ்சியை எப்படி பார்த்தாலும் பிடிக்குது. உள்ளுக்குள் சொக்கி சுருண்டான். அம்மா அத்தெல்லாம் இந்த கயிறை தாளில கட்டிப்பாங்கல்ல என்று தெரிந்த விஷயத்தை தெரியாததை போல் கேட்டான். தொந்தரவு பண்ண மாட்டா, நீங்களா கேட்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க? மீனாள் நேர்கொண்டு அழுத்தமாக கேட்டிட, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் என்றிருந்தான் வீரன். மீனாளுக்கு அங்கிருந்த மரத்திலேயே சென்று முட்டிக்கொள்ளலாம் போலிருந்தது. அவனை விட்டு விலகவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. மனதில் மருகுகிறாள், தவியாய் தவிக்கின்றாள். வீரனின் காதல், அன்பு, பாசம் எல்லாம் புரிகிறது. ஏனோ அதனை இயல்பாய் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒருவனை மறுக்கும் தான் முட்டாள் என்று புரிந்தாலும் அவன் வேண்டும் என்று அவளால் சொல்ல முடியவில்லை. சட்டென்று அவளின் கண்கள் துளிர்த்து விட்டன. அழுதுடாதடி, பாக்குற தெம்பு எனக்கு இல்ல என்றவன், அடக்கி வைக்க முடியலடி, வேணும்னு பித்து பிடிச்சு தவிக்குது, என்ன பண்ணட்டும்?
இல்லனா மனசால செத்துடுவான் போல இருக்கு என்றார். வீரனிடம் இப்படிப்பட்ட தவிப்பை தனக்காக அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுள்ளும் ஏதோ ஒன்று அசைந்தது. பழையதை கடந்து அதனை வெளிக்கொணர்ந்திடுவாளா? சரி சொல்லி 2 பேரோட வாழ்க்கையும் நரகமாக்கிட என்னால முடியாது என்றவளின் மனமே அவளுக்கு எதிராக வீரன் தான் உன்னவன், அவன் என்று நீ இல்லை என கூக்குரலிட்டது. தட்டி அடக்கி வைத்திட்டார். வீரனிடம் மெல்லிய புன்னகை. உன்னை நான் அறிவேன் என்ற அவனின் உள்ளத்து வார்த்தை அவளுக்கு புரிந்தது. அவனுடைய கயிறு அவளுக்கு அவன் கட்டி இருக்க தன்னுடையதை அவனிடம் இப்போது நீட்டினான். பூர்ணா, எந்த திரையும் இல்லாம உன் மனசு நான் வேணும்னு சொல்லும். இப்போ உன் கண்ணு மட்டும் என்கிட்ட சொல்லுறத உன் உதடும் சொல்லணும்னு துடிக்கும். அப்ப நீயே வந்து கட்டு என்று இமைகள் படபடக்கும் தன்னவளின் மான்விழிகள் பார்த்து கூறியவன் வேட்டியை மடித்து கட்டி மீசையை முறுக்கியவாறு அவளை கடந்து சென்றான். இருட்டாகி போச்சு, அங்கன வெளிச்சத்துக்கு வா செல்லும் போது சொல்லிச் சென்றான். அவன் சொல்லியதில் உட்பொருள் இருக்குமோ என்று அவளின் மனம் குழம்பியது. வீரன் வீசிச் சென்ற காதல் அம்புகள் இதயத்தை தைத்திட ரணமாக மாறிவிட்ட சுவட்டினை கடந்து தடம் பதித்திட முடியாது. கண்ணம் உருண்டோடும் நீரினை துடைக்கத் தோன்றாது அவன் சென்ற திசையையே விரித்தவளாக சிலையாகி இருந்தாள். ஆசைப்பட்டது சொல்லிட்டாங்க போல. அசையாது நின்றிருந்த மீனாளின் இடது பக்கம் தோளில் தட்டியவனாக வலது பக்கம் வந்து நின்றான் லிங்கம். மாமா, பீரிட்டு வந்த கேவலை அவனின் மார்பில் புதைத்தாள். டேய் மீனா குட்டி, அழுவுறியா நீயே? நான் வீரா மாமாவை காதலிக்கிற லிங்கு மாமா. கட்டிக்க யார்கிட்ட கேட்கணும் மாட்டீங்கன்னு என் கை பிடிச்சுக்கிட்டு தைரியமா கேட்ட. 16 வயசு மீனா இல்லையே இது என்ற லிங்கம் அவளின் தலையை அழுத்தி கொடுத்தான். எனக்கு அவங்க வேணாம் மாமா விசும்பலோடு முழிந்தாள். நசுமாவா? என் அண்ணன் உனக்கு வேணாமா? சிறு புன்னகையோடு வினவினான். இரு பக்கமும் தலையை ஆட்டினாள். அந்த ஐயனார் அப்ப வேணாமா? வேணாம். வேற யாருக்காச்சும் தார வாத்துடுவோமா? தெரியலையே. அவனது மார்பிலிருந்து முகத்தை உயர்த்தி கருவிழிகள் பந்தாட கூறியவளின் உடலில் அத்தனை நடுக்கம். என்னடா இப்ப என்னவாகி போச்சா? அன்னைக்கு அண்ணன் பேசினது தப்புதே. கட்டிக்கிட்டு பழிவாங்க, ஓட விடு, சத்தம் காட்டாது வாங்கிப்பாங்க. முடியலன்னு கிடைக்கிற வாய்ப்பை விட்டு போட்டு பருவ புலம்ப கூடாது என்றான் அத்தனை கனிவாக. நானு சரின்னு மண்டையை ஆட்டி போட்டாக்கா அன்னைக்கு அவங்க பேசுனது நெசமுன்னு ஆகிப்படாதா மாமா? அவளின் உள்ளத்து பயம் வார்த்தையாக வெளிவந்திருந்தது. ஓ மாமன் தானே, அவங்க அன்னைக்கு சொன்னது நெசமுன்னே ஆகட்டுமே. உனக்கில்லா உரிமையா? வேண்டான்னு ஒதுங்கி போறது அம்பட்டு ஈஸியா தெரியலாம். ஆனா காலத்துக்கு வழி கொடுத்துப்படும். வீம்புக்குன்னு ரோசிக்காம அதை கடந்து எப்படி வாழும்னு ரோசித்தா நீ இல்லாம அண்ணன் நெஞ்சு கூடு காலி ஆகி போவும் என்றான். தன்னிலிருந்து மீனாளை பிரித்து குழந்தை போல் முகம் துடைத்து உச்சியில் உள்ளங்கை வைத்து அழுத்தம் கொடுத்தான். இருட்டுல என்னடா பஞ்சாயத்து அங்கிட்டு? ஏதோ பேச்சுவார்த்தைன்னு அம்மத்தா கூப்பிடுது என்று வந்த பிரேம் மீனாளின் சிவந்திருந்த விழிகள் கண்டு அர்த்தமாக ஏறிட்டான். உன்னைத்தான் வெரசா வர சொன்னாங்க என்று சொல்ல லிங்கம் மீனாளின் அழக்கூடாது எனும் விதமாக கண்காட்டி விட்டு சென்றான். என்னடா அழுதியா? அண்ணே, உன் மாமாடா. நாங்க ஆள் மாத்தி ஆள் சொன்னாதான் உனக்கு தெரிய மாட்டிக்கு. அன்னைக்கு நான் கொஞ்சம் புத்தியோடு இருந்திருக்கலாம். என் செயல் உன் மனசை காயப்படுத்தும்னு நினைக்கல என்ற பிரேமிடம் அத்தனை வருத்தம். நான் செஞ்சதுக்கு நாச்சியா என்னை திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அதுக்காக அவன் மனசுல நான் இல்லைன்னு அர்த்தமாகி போவாது. என்னை திட்டிக்கிட்டேனாலோ விரும்பிக்கிட்டு தான் இருக்கா. என்ன அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறா. அவளை மாதிரி இருன்னு உன்னைய சொல்லல, மாமாவை மிஸ் பண்ணிடாதேன்னு சொல்றேன் என்றவன், மனசு விட்டு பேசுத்தா, 4 அடி கூட அடிச்சு போடு, வேணான்னு நின்னு அவரை உக்கி போக வச்சுப்படாத, உனக்குதான் வலியது என்றார். மீனாளுக்கு தனக்காக லிங்கம் பேசியதை விட பிரேம் பேசுவது ஆச்சரியமாக இருந்தது. சொல்ல போனால் அவளுக்காக அவன் பேசியதில்தான் பிரேமுக்கு அண்ணனாக தன் மீது எவ்வளவு பாசம் உள்ளதென்றே தெரிந்தது. பிரேம் என்றுமே வெளிக்காட்டிடாத பாசம் அது இன்று காட்டியிருந்தார். லிங்கமிடமுள்ள நெருக்கம் கூட மீனாளுக்கு பிரேமிடம் இருந்ததில்லை. அண்ணன் தங்கை என்கிற முறையில் பேச்சு, விளையாட்டு, சண்டை என எல்லாம் இருந்திருக்கிறது. உணர்வுகள் கூடிய அன்பு, அக்கறை இல்லை என்றில்லை, வெளிப்படுத்திட வாய்ப்பு இல்லாமல் போனதே காரணம் இன்று புரிந்து கொண்டாள். அல்லே, வழி இல்லாம இங்கன எதுவுமே கைக்கு வராதடா பாப்பா. ஒற்றை வரியில் வாழ்வின் நிதர்சனத்தை இயல்பாய் சொல்லி இருந்தான். அண்ணே, இங்கிட்டு நின்று எந்த கதையை பேசுறீங்க? அங்கன உங்க லவ்ஸுக்கு எண்டு காடை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று வந்த வேகத்திற்கு அங்கை தன் அண்ணனிடம் மூச்சு விடாது சொல்ல பிரேமும் மீனாலும் என்னவென்று புரியாதுதான் பார்த்தனர். அச்சோ, நீ அங்கிட்டு வாண்ண என்று பிரேமின் கையை இழுத்து கொண்டு செல்ல மீனாலும் பின் சென்றாள்.
அனைவரும் உண்டு முடித்து தார்பாய் விரித்து ஒன்றாக அமர்ந்து கதை பேசிட ஒன்றாக சேர்ந்திருக்கும் பொழுது மனசுக்கு ஒருவித நிறைவை கொடுக்க இன்றே நல்ல விஷயத்தை பேசி ஆரம்பிப்போம் என்று எண்ணி மீனாட்சி அப்பத்தா பேச்சை ஆரம்பித்தார். உடம்பருந்தவ வரான்னு மகா சொன்னா, மருதா எப்ப வராங்க என்று பொதுவான பேச்சினை துவங்கி கேட்டார். இந்த கேள்வி வந்ததுமே அபிராமி தன் கணவர் பாண்டியனை ஏறிட்டு உதடு சொல்லித்தார். 12 வருஷமாச்சு அத்த, இப்போதான் அந்த மனுஷனுக்கு வர மனசு வந்திருக்கு. வசந்தி மட்டுமில்ல, பிள்ளைக அவரும் கூட வராங்க என்ற மருதன், அந்த மனசு சலம்பல கூட்டாம குழம்பணும்னு இப்பவே வசனமாகிட்டு கிடக்கு என்று கூறினார் மருதன். இப்பவும் அப்படியே இருப்பீங்க, இளம் வயசுல சூடாத்தான் இருக்கும். இப்ப பிள்ளைக வளர்ந்த அனுபவம் வந்திருக்குமே அப்பு என்று நீ பயப்படும்படி ஒன்றுமாகாது என்பதை மறைமுகமாக தெரிவித்த அப்பத்தா, வசந்திக்காக பார்க்க வேணுமாட்டிக்கு, நம்மளை விட்டாக்கா அவளுக்கு உறவு யாரு என்றார். வசந்தி மருதனின் தங்கை. பாண்டியனுக்குத்தான் முடிக்க நினைத்து ஏற்பாடாகியது. ஆனால் நிச்சயத்துக்கு முன்னவே படித்த மாப்பிள்ளைதான் வேண்டும் என்று வசந்தி சொல்லிவிட மீனாட்சி முதல் மருதன் வரை வருத்தம் இருந்தாலும் தன்னுடைய ஆசையை புதைத்துவிட்டு மற்றவர்களை தேற்றியது பாண்டியன்தான். அத்தை மகள் என்று உடன் வளர்ந்தால் பாண்டியனுக்கு ஆசை தானாகவே வளர்ந்திருந்தது. தங்களை சமாதானம் செய்தாலும் பாண்டியன் உள்ளுக்குள் வருந்துவதை மாமனாக இல்லாது நண்பனாக புரிந்து கொண்ட மருதன், வசந்தி அருகிலேயே இருந்தால் பாண்டியனுக்கு திருமணம் செய்து கொள்ளும் விருப்பம் வராது. அவளை பார்க்கும் நேரமெல்லாம் அவனின் ஆசை நிராசையான வழிதான் முன்வரும். அது பாண்டியனுக்கும் நல்லதில்லை என்று வசந்தி கேட்டது போலவே நல்ல படித்து அரசு வேலையில் இருந்த நல்லானுக்கு சீக்கிரம் மனம் முடித்து அனுப்பி வைத்து விட்டார் மருதன். தங்கை நல்ல நாளின் போது வந்து சென்றால் போதும் என்று நினைத்திருக்க, நல்லான் மதுரையிலிருந்து மாற்றல் வாங்கி கொண்டு சென்னை சென்றவர் வருடம் ஒரு முறை அழைத்து வருவார். வரும்போதெல்லாம் கிராமத்தில் விவசாயம் செய்யும் நீங்களெல்லாம் எனக்கு நிகரா என்பது போல்தான் நடந்து கொள்வார். அப்படி ஒரு முறை வந்திருக்கும் போது மருதனை வேலை ஏவியபடி அவர் காட்டிய நாட்டாமைத்தனம் வீரனுக்கு பிடிக்காது போக அவர் குடிக்க வைத்திருந்த தண்ணீர் சொம்பில் கோமியத்தை பிடித்து வைத்து விட்டான். சொம்பு செம்பு பாத்திரமாக இருந்திட நீரின் நிற வித்தியாசம் தெரியாது. அவர் குடித்துவிட தொண்டையில் இறங்கிய பின்னரே குமட்டி வெளியில் துப்பியிருந்தார் நல்லான். அவர் அசூசையாக முகத்தை வைத்துக் கொண்டு சொம்பினை ஆராய வீரன் தன் படையுடன் அவரை பார்த்து கேலி செய்து சத்தமிட்டு சிரித்து விட்டான். என்ன பெரியப்பா, கோமியத்துக்கு தண்ணிக்கு வித்தியாசம் தெரிய மாட்டிருக்கு, குடிச்சு போட்டீங்க போல என்று சிரித்ததோடு, கை நீட்டுனா உட்கார நாக்காளி உங்களால எடுத்து போட்டுக்க ஆவாதாமா, என் மாமா வந்து இருக்க போட்டாத்தான் இருக்க முடியுமோ என்றும் கேட்டிருந்தான். அன்று அறுப்பு வேலை முடிந்து அழுப்பாக அப்போதுதான் வந்து திண்ணையில் அமர்ந்த மருதனை உட்கார கூட விடாது. காத்தாட உட்காரணும், எப்படி வெளியில சேர் கொண்டு வந்து போடு என்று அதிகாரமாக உரைத்திருந்தார். அதற்குத்தான் வீரன் வைத்து செய்திருந்தான் அவரை. அன்று ஒரு ஆட்டம் ஆடிவிட்டு குடும்பத்தை கிளப்பிக் கொண்டு சென்றவர்தான். 12 வருடங்களாக ஊர் பக்கமே வரவில்லை. ஒவ்வொரு முறையும் மருதன் தான் சென்னை சென்று தங்கைக்கு பிறந்த வீட்டு சீர் செய்து வருவார். அப்படி பொங்கல் சீர் செய்ய சென்ற போதுதான் வசந்தி இந்த பொங்கலுக்கு வருகிறோம் என்று சொல்லியிருந்தார். என்னைக்கு வராங்க கேட்டது வீரன்தான். வீரன் கேட்ட தோரணிலேயே பழைய நினைவில் பிரேமும் மங்கையும் வெடித்து சிரித்திட பாண்டியன் பார்த்த பார்வையில் பிரேம் லிங்கத்தை அழைக்க ஓடி வந்திருந்தான். அப்பு, மருதனுக்குன்னு இருக்க ஒரு உறவு வசந்தி தான். அப்ப ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிப்புட்டீங்க, இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஏதும் வேணா மாட்டேக்கு என்று அப்பத்தா முடிக்கும் முன், அவங்க உறவுன்னா நாங்க யாரா, இம்புட்டு வருஷம் உடனே இருக்க எங்களை விட அவங்க உறவு பெருசாக்கும். வீரன் கேட்க நினைத்ததை லிங்கம் கேட்டபடி வந்தமர்ந்தான். வீரன் மருதனைத்தான் அழுத்தமாக பார்த்திருந்தான். நான் உடம்பிருந்த ரத்த சொந்தத்தை சொன்னேன்ல என்ற அப்பத்தா, பாண்டியா சொல்லி வை, இப்பவே அடவு கட்ட ஆரம்பிச்சிட்டானுவ என்றார். லிங்கம் பாண்டியன் பேசுவதற்கு முன்னவே, என்னங்கய்யா என்று அடர்த்தியாக கேட்டிருந்தான் வீரன். ஒண்ணுமில்லப்பு என்ற பாண்டியன் மருதனை பாவமாக ஏறிட, எனக்காக ரோசிக்க பாத்துக்கன்னு நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா வசந்திக்கு என்று நிறுத்திய மருதன், மாப்பிள்ளைக்குன்னு பார்க்க வேண்டாம், வசந்திக்காக கொஞ்சம் அமைதியா இருங்க என்றார். அது வரவர நடந்துக்கிறத பொறுத்து என்ற வீரனின் அடாவடியில் மொத்த குடும்பமும் அவனை பாவமாக பார்த்தனர். அண்ணே, குடும்பத்தையே ஆட்டங்காங்க வைக்கிறீங்க என்ற லிங்கம் வீரனின் காதில் கிசுகிசுக்க, நாளைக்கு வராங்க என்று மருதன் அப்பத்தாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். வீரன் அடாவடியாக நடந்து கொண்டாலும் அவன் பக்கம் சரி என்பது இருக்கும் என்பதால் அனைவரும் அமைதியாக அடுத்த பேச்சிற்கு தாவினர். பரவு மருதா, பாண்டியனுக்கும் எனக்கும் ஒரு யோசனை, உங்ககிட்ட எப்படியும் சொல்லி இருப்பான், இருந்தாலும் ஒன்னா கலந்து ஆலோசிப்போம் என்ற அப்பத்தா, நாச்சியாக்கு கல்யாண குரு வந்துட்டு அப்பு, வயசு 23 ஆகுது, காலகாலத்துல பண்ண வேண்டியதை பண்ணிவிடுவோம் அப்பு என்றார்.
மகாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த நாச்சி அதிர்ந்து வெடுக்கென்று எழுந்திருந்தாள். எதுக்கிட்டு இம்புட்டு வேகம்? அபிராமி அதட்டிட அவள் கண்டு கொள்ளாது, எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று கூறினாள். வீரன் தான் அங்கையை பிரேமை கூட்டி வருமாறு யாருக்கும் தெரியாது அனுப்பி வைத்தான். வந்து விடயமறிந்த பிரேமுக்கு என்ன செய்வதென்று தெரியாது கிறுகிறுத்து நின்றது ஒரு நொடிதான். அடுத்த நொடியே வீரனை பார்த்தான். வீரன் அழுத்தமாக இமை மூடி திறந்திட, நம்ம வீட்டுக்கு மூத்தவக நீங்க தான், உங்க சொல்லுக்குதான் குடும்பமே கட்டுப்பட்டு நிக்குது, அதனால உங்ககிட்ட கேட்கறதுதான் சரி என்று அப்பத்தாவின் முன் சென்று மண்டியிட்டு அமர்ந்த பிரேம், அப்ப புரியாத வயசு, ஈர்ப்புன்னு என்னென்னவோ பேசுனீங்க, இப்ப அப்படி இல்ல அம்மத்தான், இப்பவும் நாச்சியாதான் என் பொண்டாட்டின்னு இங்க துடிக்குதே என்று இதய பகுதியை தொட்டு தன் இரு கையையும் அவர் முன் ஏந்தி இருந்தான். நீயே 4. நாச்சிதான் என் பொண்டாட்டின்னு இங்க சொல்லுதே. பிரேமின் வார்த்தையில் அத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த நேசமெல்லாம் பீரிட்டு கொண்டு வெளியேற துடித்திட நாச்சியின் கண்கள் மழையென பொழிந்தன. அவளின் கண்ணீரே மற்றவர்களுக்கு அவள் மனமும் பிரேமை விரும்புகிறது என்பதை காட்டிக் கொடுத்திட்டது. வீரன் பாண்டியனை பார்க்க மகனின் பார்வையில் பொருள் புரிந்த பாண்டியன் மருதனின் கையினை பற்றி கொண்டார். இந்நிகழ்வு அன்றைய தினத்தை அனைவருக்கும் நினைவூட்டியிருந்தது. கனத்த கணம் கடக்கவே முயன்றனர். உனக்கு உரிமை இருக்கப்பு, நீ கேக்குற, அவளுக்கும் பெத்தவங்களுக்கும் விருப்பம் இருக்கணுமே என்ற மீனாட்சி வீரனை பார்க்க அவனோ சிறு தலையசைப்பில் தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தான். அடுத்து பாண்டியனிடம் கேட்க, என் மாமனுக்கு அவர் மகனை மருமகனா கொடுக்க விருப்பம்னாக்கா எனக்கு சம்மதம்தான் என்றார். மருதனுக்கும் அந்த ஆசை உள்ளதே. நாச்சி பிரேம் திருமணம் மட்டுமா? அவரின் ஆசை வீரன் அவருக்கு மருமகனாக வர வேண்டும் என்கிற ஆசையும் அடியில் புதைத்து வைத்திருக்கிறாரே. நடந்த நிகழ்வு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருக்க பிரேம் நாச்சி அவற்றை எளிதாக கடந்ததைப் போல் மீனாள் கடக்காது மறிய தவிக்கிறாள் என்பது அறிந்தே வீரனுக்குத்தான் மீனாள் எனும் எண்ணத்தை ஆசையை மறைத்து வைத்திருக்கிறார். மருதனுக்கு பிள்ளைகளின் ஆசையை தவிர்த்து வேறென்ன இருந்திடப் போகிறது? நாச்சிக்கு சம்மதமின்னா நாள் பார்க்கலாம் என்றார் மருதன். அபிராமி, மகா, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க என்ற அப்பத்தா வீரனுக்கு நாச்சியை கண் காட்டினார். பெண்கள் இருவரும் முகமலர சம்மதம் தெரிவிக்க வீரன் எழுந்து நாச்சியின் முன் அமர்ந்தான். உன் மனசு இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே எனக்கு தெரியும். அதனாலதானோ என்னவோ பிரேமோட இயல்பா என்னால பேச முடிந்தது. பழசு நிகழ்கால சந்தோஷத்துல மறந்து போவோம். மறக்க வைக்க பிரேமோட உன் மீதான அன்பு போதும்னு நினைக்கிறேன். உனக்கு அவன் மேலையும் அவன் அன்பு மேலையும் நம்பிக்கை இருந்தா மட்டும் சரின்னு சொல்லு. கொஞ்சம் பழைய வருத்தம் இருந்தாலும் இந்த கல்யாணம் வேண்டாம். பின்னாடி என்னைக்காவது நீயோ அவனோ சொல்லி காட்டிட்டீங்கன்னா உங்க காதல் அங்க சொல்லாமலே செத்து போகும் என்றான். வீரன் என்னவோ பேசியது அனைத்தும் அவனின் தங்கைக்காகத்தான். ஆனால் அவை யாவற்றையும் தனக்கும் பொருந்தும் வகையில் உள்வாங்கிக் கொண்டாள் மீனாள். வீரன் சொல்வது உண்மை வாக்கு. நாச்சியின் நிலையில்தானே மீனாளும் இருக்கின்றாள். வீரனைத்தான் இமைசு விட்டாது பார்த்திருந்தாள் மீனாள். நீ என்ன சொல்லுவியோன்னு பையன் ரொம்ப நேரமாட்டு தவிக்கிறா. நீ வாப்பெட்டி திறந்து வார்த்தையா சொல்லிவிட்டீன்னா எல்லாருக்கும் திருப்தி. அது வேணான்னாலும் சரிதான் என்ற வீரன் தங்கையின் இரு கைகளையும் தன் கரங்களுக்குள் பொத்திக் கொண்டான். நாச்சியின் கரங்கள் அத்தனை சில்லிட்டிருந்தது. நாச்சிக்கு அன்றைய நிகழ்வு வரை பிரேமின் மீது நேசம் என்பதில்லை. ஆனால் அவன் சொல்லிய தருணம் புரிய வைக்க தெரியாது சொதப்பி வீரனிடம் நன்கு வாங்கிய கட்டிய நொடி தன்னை போல் பிரேமின் தடத்தை காதலாக நெஞ்சில் பதித்தான். பிரேமின் அன்றைய செயல் நினைக்கும் கணமெல்லாம் நடுக்கத்தையே கொடுக்க இன்று இன்னொடி நினைக்கையில் அவனை கணவனாக தன்னருகில் நிறுத்தி எண்ணி பார்க்கையில் அன்றைய கத்தலும் முகத்திருப்பலும் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியதோடு தித்திப்பாய் துளிசுவை அகம் நிரப்பியது. வீரனின் முகத்திலிருந்து தனது விழிகளை அகற்றி தன்னையே தவிப்போடு படபடப்பாய் பார்த்திருக்கும் பிரேமின் மீது அழுத்தமாக நிலைக்க விட்டவள் சம்மதம் என்று சொல்லிவிட சிறுவர்கள் கத்தி அதகலம் செய்தனர். மதினி என்ற கூவலோடு மீனாள் நாச்சியின் தோள்களை கட்டிக்கொள்ள அவளின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்வு. தன்னவளின் ஒளி கூடிய முகத்தை மிக அருகில் கண்ட வீரன் மூச்சு முட்டிட பட்டென்று பின்னந்தலையை கோதியவனாக எழுந்து லிங்கம் அருகில் சென்றிருந்தான். மருதனின் கண்கள் பனித்து போயின. சிறியவர்களின் மனங்களில் வடுவாய் தங்கிவிட்ட நிகழ்வு அவர்களின் நல்வாழ்விற்கு தடையாய் அமைந்திடுமோ என்று மருதன் கவலை கொண்ட நாட்கள் பல. இன்று அந்த கவலையெல்லாம் விடுதலை கிடைத்தது போல் இருந்தது. இதே போல என் வீரனை மீனாளுக்கு முடிச்சு கொடுத்து விடுதாயே. மருதன் மனதார அந்த மதுரை மீனாட்சிக்கு வேண்டுதல் விடுக்க வீரன் இருக்கும் போதே சந்தோஷத்தில் தன்னுடைய மாமனை ஆற தழுவி இருந்தார் பாண்டியன். ஏற்கனவே இதுங்க பாசம் நெஞ்சு சிலிர்க்க வைக்கும், இப்ப இன்னும் அதிகமாகுமே. எப்படி நான் சமாளிக்க போறோம்
லிங்கம் வீரனிடம் முணுமுணுக்க, இப்ப இருக்க மாதிரியே கண்டுக்காம இருந்துடு மாமா என்றாள் அங்கை. சின்ன குட்டி சொல்றது வாஸ்தவந்தான் என்ற லிங்கம், இந்த மாமா மீனாளுக்கு அடுத்து ரொம்ப கேப் விடாம எனக்கு ஒரு பொண்ணு பெற்றிருக்கலாம். இவங்களுக்கு அடுத்து நீயும் மீனா குட்டியும் ஜோடி ஆயிடுவீங்க. நான் மட்டும் சிங்கிளா எனக்கு என்ன பிறந்த தேவதை எங்க இருக்கலாம்னு ஊர் ஊரா தேடணும் என்றான் சோகமாக. இப்போ மட்டும் என்னவா, என்னைய கட்டிக்கிடு மாம்ஸ், நான் உன்னை கண் கலகாம வச்சு காப்பாத்துறேன் என்று அங்கை கேலியாய் சொல்லிட அவளின் தலையிலேயே கொட்டியிருந்தான் லிங்கம். இதெல்லாம் விளையாட்டு பேச்சுல சின்ன குட்டி என்று அதட்டியும் இருந்தான். ஏனா, ஏன் மாமங்கிட்ட நான் விளையாடுறேன் என்று அப்போதும் அங்கை லிங்கத்தை சீண்டிட வீரனுக்கு இது அங்கையின் வழமையான விளையாட்டு போல் தெரியவில்லை. அவளின் உள்ளத்தை தான் இப்படி கிடைத்த வாய்ப்பில் வெளியிடுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான். அங்கை, வீரனின் கூர்மையான விழிப்பில், என்ன மாமா, அப்படியே விளையாண்டாதா என்ன தப்பு என்று வீரனிடமும் கேள்வி கேட்டாள். விளையாட்டா மட்டுமிருந்த சரிதே என்ற வீரனை லிங்கம் அதிர்ந்து பார்க்க, அப்பத்தான் என்னமோ பேசு அங்கன கவனி என்று லிங்கத்தை திசை திருப்பினான் வீரன். வீரன் உட்பொருள் வைத்து பேசியதிலேயே அவன் தன்னை கண்டு கொண்டான் என்பதில் அங்கைக்கு வருத்தமோ பயமோ ஏதுமில்லை. எல்லாவற்றிலும் தனக்கு துணை நிற்கும் தன்னுடைய மாமா இதில் முட்டுக்கட்டை போடுகிறாரே என்று முகம் சுருங்கி போனார். பொங்க சென்று 10 நாள் கழிச்சு தாம்பூல மாத்தி கல்யாண தேதி குறிப்போம் என்ற அப்பத்தாவின் சொல்லுக்கு அனைவரும் சம்மதம் தெரிவிக்க பிரேம் ஓடி வந்து வீரனை கட்டி கொண்டார். தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ் என்று தழுதழுப்பாக மொழிந்தார். உன் காதலே உன்னைய ஜெயிக்க வச்சிருக்கடே, எனக்கு என்னத்துக்கு தேங்க்ஸ் சொல்றீரு? இனிமேட்டாவது உள்ளுக்குள்ள மறுகாம சிரிச்சுட்டே இருடே என்றான் வீரன். அன்றைய தினம் பிரேமின் மீது அதிக கோபத்தில் கொதித்ததும் வீரன் தான். அடுத்த நாளே பிரேமின் மனதை புரிந்து கொண்டு இன்று வரை அவனுக்கு நம்பிக்கையாய் இருந்ததும் வீரன்தான். நாச்சியின் விருப்பமும் பிரேம் என்று தெரிந்ததால் கூட இருக்கலாம். பரவு கொல்ல ராத்திரி ஆகி போச்சுதே, வீட்டுக்கு புறப்படுங்க, காலையில சூரியன் போக வைக்க வெள்ளனவே எந்திரிக்கணுமே என்று அப்பத்தா கூறிட ஒவ்வொருவராக தங்களின் வீடு நோக்கி செல்ல துவங்கினர். மாமா, நாச்சி கிட்ட பேசணுமே. மீனால் அங்கையை கூட்டிக் கொண்டு மருதனும் மகாவும் தங்கள் வீடு செல்ல அபிராமிக்கும் அப்பத்தாவுக்கும் பின்னால் பாண்டியனும் சென்றிட அண்ணன்களுடன் செல்ல பின்தங்கிய நாச்சியை கவனித்து வீரனிடம் கேட்டிருந்தான் பிரேம். பாருன்னு புதுசா பெர்மிஷன் எல்லாம் கேட்கிறான், முடியாதுன்னு சொன்னாக்க போயிடுவானாமா? லிங்கம் சீண்டிட பிரேம் அப்பாவையாக இருவரையும் பார்த்தான். வீரன் சிரித்து விட்டான். என் பொழப்பு உங்களுக்கு சிரிப்பா இருக்கோ? அவ என் கைக்குள்ள வரட்டும், அதுக்கப்புறம் யாருட்டையும் கேட்டு பேசணும்னு அவசியம் இல்லை என்று முறுக்கினான் பிரேம். டே போதுண்டாவும் வீராப்பு, நாச்சியும் பேசணும்னு நினைக்குது, அதான் தேங்கி நிக்கிறான், பேசிவிட்டு கொண்டாந்து விடு, நாங்க போறோம் என்ற வீரன் லிங்கத்தை கூட்டிக் கொண்டு தங்கைக்கு பார்வையால் தைரியம் அளித்து சென்றான். அண்ணே, நாம வேணும்னா அங்கிட்ட அந்த வரப்புல நிப்போமா? வாங்காம வாடா, எம்பட்டு நாளுக்கு துணைக்கு நிப்ப, அவங்கதான் ஜோடின் ஆகி போச்சு, அப்புறம் என்னத்துக்கு ஊடால நாம? தங்கைக்கு காவல் நிற்போம் என்ற தம்பியை அண்ணன் இழுத்துச் சென்றார். அன்றைய படபடப்போ பயமோ நாச்சிக்கு என்று பிரேமின் அருகில் இல்லை. அழகு, பிரேமின் ஒற்றை அழைப்பிற்கு அவன் விழிகளை நேருக்கு நேர் சந்தித்திருந்தான். இப்போ பயம் ஏதுமில்லையே, போறவும் அன்னைங்களை கத்தி கூப்பிட மாட்டியே என்றான் பிரேம். கிண்டலாகத்தான் பேச வேண்டுமென நினைத்தவனுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அந்த நிகழ்வுக்கு பின் ஓரிரு மாதங்கள் மீனால் வீரனின் முகம் கூட காணாது அவனின் முன் வராது இருந்தார். அதன் பின்னர் அப்படி இருக்க வீரன் விடவில்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் நீ என் முகம் பார்க்க வேண்டும், என்னிடம் பேசிட வேண்டும் என்று செயலால் வலியுறுத்தி தன்னிடம் அவளை முன்னிறுத்தி விலகல் இல்லாமல் பார்த்து கொண்டான். ஆனால் நாச்சி பிரேமை மொத்தமாக தவிர்த்திருந்தாள். 5 ஆட்டிற்கு பின் இன்றுதான் அவன் முன் நிற்கின்றாள். அதனாலே பிரேம் அவ்வாறு வினவினான். நாச்சி இல்லை என்று தலையசைத்திட ஜிவ்வுன்னு ஏறுது. இப்படி நீ பக்கத்து நிக்கிறது கொஞ்சம் முன்னுக்கு என் கண்ணை பார்த்து சொன்ன சம்மதத்தை இப்ப சொல்ல கேட்கணுமாட்டி இருக்கு என்றான். பழசு எப்பவுமே பேசிடக்கூடாது. யார் மேல தப்போ சரியோ அது இப்ப தேவையில்லை. உங்களை ரொம்ப பிடிக்கும், அந்த பிடித்த எல்லாத்தையும் சரி செய்திடுங்கிற நம்பிக்கை இருக்கு என்றான். நாச்சியை இவ்வளவு தெளிவாக பேசும்போது பிரேமுக்கு வேறென்ன குழப்பம் இருந்திட போகிறது? குடும்பத்திற்காக சரி என்கிறாளா என்ற அவனின் உள்ளத்து கேள்விக்கு அவசியமில்லாமல் போயிருந்தது. நிஜமாவே பிடிக்குமா? அப்புறம் அன்னைக்கு ஏன் கத்துனா? இப்போதான் அதை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன். நாச்சியின் முகம் வாட, சரி சரி இனி பேச மாட்டேன் என்ற பிரேம், ஒரு முறை கட்டிக்கவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். அன்னைங்களை கூப்பிட மாட்டிருக்கு? நாச்சி மிரட்டிட பிரேம் தலைக்கு மேல் இரு கரம் கூப்பி இருந்தான். அந்த மருத வீரங்க மட்டும் வேண்டாம் தா, நான் கல்யாணத்துக்கு போறவே எல்லாம் மன்னிக்கிறேன் என்று இப்போதே தன்னை அவளிடம் ஒப்புவித்தான். சரி நான் போறேன்,
நாச்சி நகர சற்றென்று கையை பிடித்திருந்தான். பட்டென்று பழைய பயம் உள்ளுக்குள் பிரவாகம் எடுக்க, அவங்க உன் புருஷனாவ போறவங்க தங்காச்சி, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் என கண்களை மூடிக்கொண்டு மனதுக்குள் உருப்போட்டு அவனின் தொடுகைக்கு அசையாது விரைத்து நின்றவள் நொடியில் இயல்பாய் அவனது கரங்களில் பொருதி இருந்தாள். இப்போ மொத்த பயமும் போயாச்சா? அன்னை பேச மட்டும்தான் சொன்னாங்க, அப்போ விட்டுறவா? இன்னும் ஒரு நிமிஷம் என்று சொல்லியவள் பல நிமிடங்கள் சென்றே பின்னரே அவனிலிருந்து விலகினாள். வயல்களை கடந்து தொழுவம் வரை நாச்சியுடன் வந்த பிரேம் அங்கு கரியனுடன் பேசிக் கொண்டிருந்த வீரனை பின்னிருந்து அணைத்திருந்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா. பிரேமின் குரலில் கூட அவனின் மகிழ்வின் சாயலை காண முடிந்தது. தேங்க்ஸ்னு நாச்சியும் வீரனின் கரம் பற்றியவளாக உரைத்தாள். பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ, போத்தா உறங்கு என்று நாச்சியின் நெற்றி முட்டி அனுப்பி வைத்த வீரன், விடுடா ஆவுனா கட்டிக்கிட்டு தள்ளி நிலையே என்ற பிரேமை விலக்கி நிறுத்தினான். ஆசைப்பட்டது கைக்கு வரப்போகுது, அப்புறம் என்னடே, வீட்டுக்கு போ, உன் மாமா குடும்பம் வருதாம்ல, நாளைக்கு நிறைய சோழி கிடக்கு என்று வீரன் சொல்லிய குறும்பு பார்வையிலேயே பிரேம் சிரித்து விட்டான். ஓட விட்டுடாத மாமா, ஐயா காலியாகி போயிருவாரு சிரித்து கொண்டே கூறினான். நல்லா இருந்தாக்கா நான் ஏன் உரண்டெழுக்க போறேன்? என் மாமனை மதிக்காம ஏவுனா நான் என்னமும் செய்வேந்தேன், யாரும் நல்லா பார்க்க மாட்டேனாக்கும் என்றான். இம்புட்டு பாசம் இருக்கே, பரவு ஏன் மாமா இன்னும் தள்ளியே வச்சிருக்க? அவருக்கு நீதான் உசுறு மாமா. கலங்கிவிட்ட கண்ணீரை பிரேமுக்கு காட்டாது சட்டென்று திரும்பி நின்று கொண்டான் வீரன். அன்னைக்கு பிரச்சனையே என்னாலதான், அதுக்கு காரணமான எங்களையே சேர்த்து வைக்க முடிவாகி போச்சு. பரவு இன்னமும் என்ன மாட்டிக்கு ஐயா மேல உங்களுக்கு கோபம்? வீரன் இடையில் கைகளை குற்றி இருளில் தலையை உயர்த்தி தென்னை மரத்தின் உச்சியை பார்த்து கண்ணீர் கீழே விழுந்திடாது முயன்று தேக்கினான். இன்னும் மாட்டிக்கு என்ன கண்ணு, மாமனியும் ஒத்த வார்த்தை பேசிட மாட்டியான்னு நெத நெக்குருகி வெதும்புறாரு கண்ணா. நாச்சி தோட்டத்து கதவு திறந்து உள் செல்லும் ஓசையில் என்னவென்று பார்க்க வந்த பாண்டியன் கட்டுத்தரை அருகில் இவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டபடி நெருங்கினார். மகனின் வருத்தம் புரிந்த போதும் பிரேமின் கேள்விக்கு எவ்வித பதிலும் சொல்லாது மௌனமாக நிற்பவனின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள தானும் கேட்டார். அன்னைக்கு ஒரு அப்பாவா பிரேம் பக்கம் நின்னது நியாயம்தான், அதே அளவுக்கு நாச்சியும் ஒரு மகளா நினைச்சிருக்கணுமே. எப்பவும் எங்கள வேற்றுமை காட்டாவதவர் தானே, அன்னைக்கு மட்டும் என்னவா என்ற வீரன் இங்கு அவர் என்ன அடிச்சாரு வஞ்சிக்கிட்டாருங்கிறது விஷயம் இல்ல என்று நிறுத்தி, அவருக்கு என்ன புரியும் என்று வேகமாக சென்று விட்டான். அவங்களாம் ஒண்ணு கூடனாத்தான் ஆச்சு மாமா என்ற பிரேம், உங்களுக்கு என் மேல வருத்தம் இல்லையா மாமா என கேட்டிருந்தான். மௌனமாக சிரித்த பாண்டியன், அன்னைக்கு உன் மேல அம்பட்டு கோவமா இருந்த அமிழ்த அடுத்த நாவே உன்னை காலேஜுக்கு பஸ் ஏத்தி விட மதுரைக்கு கூட்டி போனான். அம்பட்டு கோவம் இருந்து உன்னோட ஒட்டுதலா இருக்காங்கிற போது நான் மட்டும் விலைக்கு வச்சு என்ன ஆக போகுது? ஏதோ அறியாத வயசு, புரியாம பண்ணி போட்ட, எங்களுக்கு நீங்க 6 பேரும் ஒண்ணுத்த என்றவர் பிரேமின் தோளில் தட்டிச் சென்றார். வீரன் படுக்கையில் விழுந்த கணம் அவனது அலைபேசி அசைந்தது. தங்க பொண்ணு என்று ஒளிர்வதை நம்ப முடியாது பார்த்தவன் அழைப்பை ஏற்றான். போன போட்டு பேசாம இருந்தாக்கா என்ன அர்த்தம்? இவன் 2 முறை அழைத்தும் மீனால் பிரதிபலிப்பின்றி இருக்க வழக்கம் போல் அதட்டி கேட்டிருந்தான். வீரனின் இயல்பே அதுதான், அதட்டலும் அன்பும். மாத்திரை போட மறந்துடாதீங்க, களிம்பு தடவிட்டு படுங்க என்றவள் உடனே அலைபேசியை வைத்தும் இருந்தாள். வீரனிடம் இதமான மெல்லிய புன்னகை. அன்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ஆரம்பித்து விட்டது மீனாட்சியின் குடும்பத்தாருக்கு. அபிராமி பம்பரமாக சுழன்று பொங்கல் வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார். நாச்சி, ஏதா நாச்சி, மீனாட்சி அழைத்திட குளித்து முடித்து புத்தாடை அணிந்து வந்த பேத்தியின் கண்ணம் வழித்த அப்பத்தா, ஆத்தாவுக்கு கூடமாட ஒத்தாசு செய்யத்தா என்றார். மா, நான் எப்படி இருக்கேன்? தாயிடம் புடவை அணிந்து வந்ததை தன்னை ஒரு சுற்றி சுற்றி துள்ளலோடு விழவிழால் அங்கை. ஏன் ராசாத்தி, அம்புட்டு அழகா இருக்கத்தா என்றவர், மதனிக்கு போனை போட்டு கிளம்பிட்டாங்களா கேளு என்றார். நேற்று சாமி கும்பிட்ட இடத்தில்தான் இன்றும் சிறு குடும்பமும் ஒரு குடும்பமாக இணைந்து பொங்கல் வைப்பர். சூரியன் உதிக்கும் தருணம் படையல் வைத்திருப்பர். மா, அத்தை வர சொன்னாங்க என்ற நாச்சி அனைத்து பொருள்களையும் கூடையில் எடுத்து வைக்க அபிராமிக்கு உதவினாள். இந்தாமா, பொங்க வைக்க புது பாலு இப்போதான் கறந்தது என்று பெரும் பித்தளை சொம்பு நிறைய பாலினை கொண்டு வந்து கொடுத்தான் லிங்கம். பெரிய மாட்டு பாலு தானே? அப்பத்தா கேட்டபடி வர, ஆமா அப்பத்தா, அம்சா பால் தான் என்று லிங்கம் நகர்ந்துட்டார். கட்டுத்தறியில் கட்டியிருக்கும் 20 மாடுகளுக்கும் மூத்தது அந்த அம்சா பசுதான். சொல்ல போனால் அங்கிருக்கும் அனைத்து மாடுகளுக்கும் அந்த பசுதான் அன்னை. பல மாடுகள் விற்கப்பட்டாலும் அந்த பசுவை மட்டும் விற்காது அக்கூட்டத்திற்கு தாயாக வைத்திருக்கின்றனர். கரியன் கூட அம்மாட்டின் கன்றுதான்.
மேய்ச்சலுக்கு செல்லும் போது கூட அம்சாவை பின்பற்றிதான் மற்றவை செல்லும். மீனாட்சி குடும்பத்தில் அவைகளும் ஒரு அங்கத்தினர்தான். சொல்ல போனால் அவையாவும் அவர்களுக்கு தெய்வம் போல். விவசாயிகளுக்கு மட்டுமே கால்நடைகளின் மகத்துவம் தெரியும். எங்கட அமிர்தன காண்கள, அண்ணா கரும்பு விளைக்க போயிட்டாங்க அப்பத்தா. நம்ம பண்ணைக்கு காப்பு விளைக்கணும்னா 2 மணி நேரம் ஆகுமே. நாம சென்று பொங்க வச்சு முடிய அண்ணன் வேலையை முடிச்சுப்படும் என்ற நாச்சி அபிராமி கூடைய தூக்கிட கை கொடுத்தாள். காப்பு உழைத்தல், ஆவாரம்பூ, சிறுபிழை, வேப்பிலை, தும்பை, பிரண்டை, மாவிளை வைத்து சிறு சிறு கொத்தாக கட்டி வளையல்களின் வரப்புகளில் 4 மூலைக்கும் வைப்பர். வீடுகளிலும் வாயிலின் முன் தோரணமாக கட்டுவர். என்னத்தா போக மாட்டிக்கு? போகலாம் பாண்டியா என்ற அப்பத்தா முன் செல்ல மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். இருட்டுல கண்ணு தெரியுதா அப்பத்தா? வரப்புல பாம்பு மேய போகுது, மிதிச்சு போடாத என்ற நாச்சியின் தோளில் இருந்து டிச்ச மீனாட்சி, நான் சுத்தி திரிஞ்ச இடமட்டி, எங்க என்ன இருக்குன்னு தெரியாதாக்கும் என்றார். இவ்வளவு முன்ன மகா வீட்டுக்கு பத்தி விடணும் பாண்டியா, என்ன பேச்சு பேசுதா என்ற மீனாட்சிக்கு தன்னுடைய பேரன் பேத்திகள் 6 பேரின் திருமணத்தையும் கண்ணார பார்த்து விட வேண்டும் என்கிற ஆசை. அதான் நடக்க போகுதே அத்தா. நாச்சிக்கும் பிரேமுக்கும் முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்து ஒன்னொன்னா நடக்க மாட்டிக்கு என்றார் பாண்டியன். பேச்சினுடைய நிலா வெளிச்சத்தில் கிணற்றுக்கு அருகில் இருக்கும் அவர்களின் பண்ணை வீடான ஓட்டு வீட்டிற்கு முன் இருக்கும் களத்திற்கு வந்து சேர்ந்தனர். சில நிமிடங்களில் மருதனின் குடும்பமும் வந்து சேர்ந்தது. வந்தவர்களில் இளையவர்கள் தத்தம் ஜோடியை தேடிட பிரேம் தன்னவளின் எழில் கட்டுண்டு பார்வையால் விழுங்கியபடி வீட்டின் திண்ணையில் அமர்ந்து விட்டான். எங்க மதனி, மாமாக்கா 2 ஏரியும் காணாங்கள? நாச்சியிடம் கேள்வி கேட்டாலும் அங்கையின் விழிகள் லிங்கம் தென்படுகிறானா என்றுதான் அலைப்பாய்ந்தது. அதோ வராங்களே. நாச்சி கை காட்டிட துள்ளிக்கொண்டு லிங்கத்தின் முன் சென்று நின்றாள் அங்கை. ஏ சின்ன குட்டி, என்ன இது தாவணிலாம் கட்டி பெரிய பொண்ணு மாதிரி இருக்க என்று வியப்பாய் கேட்டான் லிங்கம். எப்பவும் தாவணி கட்ட மாட்டேன்னு அழிச்சாட்டியம் செய்யறவ, இந்த முறை எடுத்த பட்டு பாவாடை சட்டை வேணாமினுக்கு மீனாளுக்கு எடுத்து தச்ச தாவணியை வம்படியா நின்று கட்டிக்கிட்டா என்றார் மகா. காலையில் அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தி இருந்தாலே அங்கை. அந்த நினைப்பில் மலைப்பாக சொல்லியிருந்தார் மகா. உன் கண்ணுக்கு நான் பெரிய பொண்ணா தெரியுறேனா மாமா என்றவள் அவன் பதில் சொல்லும் முன்பே அதுதான் வேணுமாட்டிக்கு என்றதோடு அவனின் சட்டை பையிலிருந்து அலைபேசியை எடுத்து அவன் அருகில் இணைந்து நின்று சிஎம் எடுத்து நல்லா இருக்கு மாமா என்று மீண்டும் அவனது பையில் வைத்து நகர்ந்தாள். லிங்கத்துக்கு தான் அவளது பேச்சு நடவடிக்கை ஒன்றும் புரியவில்லை. மற்றவர்களும் எப்போதும் போல அவனிடம் உரிமையாய் விளையாடுகிறாள் என்று நினைத்தனர். எப்பவும் மாமா மாமான்னு பெரிய அண்ணன் கூடவே திரிவ, 2-3 நாளாவே சின்ன அண்ணவ ரொம்பத்தான் ஒருசர, என்னவா சங்கதி? நாச்சி அங்கையின் கண்ணம் எடுத்து வினவ அங்கை சிரித்து மழுப்பினாள். மீனாள் லிங்கத்தின் அருகில் அவன் இருந்த கயிற்று கட்டிலில் சென்று அமர, என்ன மீனா குட்டி சோர்ந்து தெரியற என்ற லிங்கம் அவளின் நெற்றியில் கை வைத்து பார்க்க, தூக்கமா வருது மாமா என்று அவனின் தோளில் மீனாள் சாய்ந்த நொடி வேகமாக ஓடி வந்து இருவருக்கும் நடுவில் பொத்தென்று அமர்ந்தாள் அங்கை. நீ எம்மடியில தலை வச்சுக்கோக்கா என்ற அங்கை லிங்கத்தை பார்த்து பற்கள் தெரிய சிரிக்க, உன் செயல் ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது என்ற லிங்கம், பிரே வாடா அப்படி நடந்துட்டு வரலாம், பொங்க வச்சிட போறவ தானே இங்கிட்டு நமக்கு வேலை என்று அவனை இழுத்து கொண்டு சென்றான். ஏண்டா சும்மா சுத்துறதுக்கு பெரியவனுக்கு ஒத்தாசையான ஆளு கட்டு காப்புக்கு வைக்கலாம்ல? போமத்தான், அதெல்லாம் எந்தெந்த மூளைக்கு வைக்கணும்னு மாமாக்கு தான் தெரிய மாட்டிக்கு என்று சினிங்கினான் பிரேம். காட்டுல காலு வைக்காமலே திரிங்க, மொத்தத்தையும் அமிர்தனுக்கு கொடுத்துட போறேன் என்றார் மீனாட்சி. கொடுத்துக்கோ அப்பத்தா, அண்ணனை விட வேற என்ன வேணுமாட்டி எங்களுக்கு என்று லிங்கம் சொல்ல, மாமா ஒத்தாளுக்கு ஈடாவும் மாமத்தான் உன் சொத்து பத்து என்றிருந்தான் பிரேம். பிள்ளைகளின் இந்த ஒற்றுமைதானே அந்த குடும்பத்தின் ஆணிவேர். மீனாட்சிக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்து விட்டது. வேற்றுமையில்லா இவர்களின் அன்புதானே அடுத்த தலைமுறையின் ஒற்றுமைக்கு வேர். அது என்றென்றும் நிலைத்திருக்கவே அனைவரும் விரும்பினர். இருள் பிரிய தொடங்கியது. பானையை வைக்கலாமாத்த, பொங்குறதுக்கு சூரியன் கதிர் வீசவும் நேரம் சரியா இருக்கும் என்ற அபிராமியின் பேச்சை மீனாட்சி ஆமோதித்தார். இந்த பொங்கலை நாச்சு கையால வைக்கட்டும் அபிராமி என்று மீனாட்சி சொல்ல, அபையும் மகாவும் நாச்சுக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துவிட்டு அப்பத்தாவின் அருகில் சென்று அமர்ந்து விட்டனர். ஒண்ணுல சக்கரை பொங்கல், இன்னொன்னுல வெம்பொங்கல் வைக்கணும் தா என்க அங்கு பொங்கல் செய்ய செங்கல்லால் வைக்கப்பட்டு அரிசி மாவில் கோலமிடப்பட்டு தயார் செய்து வைத்திருந்த அடுப்புகளில் 2 பானைகளையும் வைத்து கற்பூரத்தால் தீ மூட்டி பொங்கல் வைக்க ஆரம்பித்தாள் அழகு நாச்சி. அங்கிருக்கும் கிணற்றில் இறைக்கப்பட்ட நீரினை ஊற்றி கொதிப்பதற்காக காத்திருக்கும் வேளையில், போனவனோட ஆளை காங்கல, கரும்பும் மஞ்சளும் வேணுமே என்று மகா சொல்ல, இந்நேரத்துக்கு அமிர்த அங்கிட்டுதான் இருப்பான், நீ போய் கொண்டு வாத்தா, உறக்கமும் ஓடி போவோம் என்று மீனாளை அனுப்பி வைத்தார் அபிராமி.
மீனாள் உடன் செல்ல முயன்ற அங்கையை தடுத்த மகா, இந்த வெள்ளத்தை இடிச்சு கொடு என்று 2 கிலோ மண்டை வெள்ளத்தை அவளின் கையில் திணித்தார். வீட்டுல ஒரு வேலையும் செய்யறதில்ல, எப்போ பாரு ஆம்பளை பையன் கணக்கா தோப்பு தோறவனு சுத்தி வர வேண்டியது, திங்குறது தூங்குறது என்று அவளின் தலையில் கொட்டும் வைத்தார். இப்படியே இருந்தாக்கா எவனுக்கு கட்டி கொடுக்க, போற இடத்துல எங்களைத்தான் வைவாங்க என்றார் மீனாட்சி. நான் ஏன் வெளியில போறேன் என்று தோள்பட்டையில் முகவாயினை இடித்த அங்கை, பொங்க வைக்கிற வேலைய பாப்போம் என்று தன் மொத்த கோபத்தையும் வெள்ளத்திடம் காண்பித்தாள். நாங்க செத்த வாழைத்தோப்பு வர போயிட்டு வரோம், இலக்கிழிக்க ஆள் வந்துட்டா தெரியல என்று பாண்டியனும் மருதனும் வாழைத்தோப்பு பக்கம் சென்றனர். 1/4 மணி நேரத்துல வந்துடுங்க, வரும்போது படையலுக்கு இலை கொண்டாங்க என்று அபிராமி சொல்லிட தலையசைத்து சென்றனர். கரும்பு காட்டு பக்கம் வந்து விட்ட மீனால் வீரன் எங்கிருக்கிறான் என்று சுற்றி ஆராய்ந்தாள். கரும்பின் சோலைகள் நீண்டு வளர்ந்து அடர்ந்திருக்க, உள்ளுக்கு இருந்தாக்கா ஆளே தெரிய மாட்டாரே, எங்கன்னு அதுல தேடுறது? 4 பக்கமும் கரும்புகள் சூழ்ந்திருக்க, மையத்தில் இருந்த வரப்பின் மீது நகத்தை கடித்தபடி பார்வையால் சுழன்றவள், கூப்பிட்டு பாப்போம் என்று மாமா என்று அழைக்க, உதடு பிரிந்த நொடி கண்கள் 2 அகண்டு விருந்திட, மூச்சு விடவும் அஞ்சவளாக உறைந்து சிலையானாள். அவளின் முன்பு கருணாகம் ஒன்று தலையை உயர்த்தி சீறியபடி அவளை உற்று நோக்கியது. பயத்தில் நாவரண்டு தொண்டைக்குழி ஏறி இறங்கிட அணிந்திருந்த பாவாடையை அழுத்தி பிடித்தாள். ஒரு அடி அவள் முன் வைத்தாலும் பாம்பு முன் ஊர்ந்தாலும் சேதாரம் அவளுக்குத்தான். பின்னால் அடி வைத்திட முடியாது. அவளின் கொஞ்சம் அசைவு தெரிந்தாலும் என் பிளவுபட்ட நாக்கின் விஷத்துக்கு சொந்தக்காரி ஆகிவிடுவாய் என்பதைப் போல நாகம் சீறிக்கொண்டு இருந்தது. ஐயோ மாமா! அந்த நொடி அவளுக்கு வீரனின் நினைப்புதான் வந்தது. எங்க மாமா இருக்க? நான் பாம்பு கிட்ட கடிப்பட்டு செத்துடுவேன் போலவே என்று உள்ளுக்குள் அலற்றியவள் நாகத்தின் சத்தத்தில் மூச்சினை இறக்கி பிடித்தாள். வீரா மாமா, நான் இல்லாம வாழ்ந்துடுவியா? உன் தங்க பொண்ணு சாவ போற. மீனாளின் கண்கள் கண்ணீரை சுரந்திட்டது. நாகம் தன் தலையை மேலும் சில அடி உயர்த்தி அவளின் பாதத்தை தீண்டிட பின்னோக்கி கொண்டு சென்று முன்னோக்கி குனிய இருந்த நொடி, இன்னைக்கு எல்லாரையும் பார்த்துப்பட்ட, உன்னை மட்டும் பார்க்காமலே போக போறனே, மொத்தமா உன்னை விட்டு போற என்று மீனாளும் தன் மனதை திடப்படுத்திட, திடீரென தோளில் பதிந்த கரத்தின் தொடு உணர்விலேயே யார் என்று அதிர்ந்து உயிர் மீட்டவள், மாமா பாம்பு என்று வேகமாக திரும்பி அவனது மார்பு சட்டையை இரு கையாலும் அழுத்தமாக இறுகப் பற்றி கண்கள் மூடி தன்னை முட்டினார். அவளின் செயலை எதிர்பாராத வீரன் நிலை தடுமாறி பின்னோக்கி வரப்பில் நெடுஞ்சானாக விழுந்திட, அவனோடு சேர்ந்து அவன் மீதே சரிந்திருந்தாள் அவனவள். பாம்பு 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 மாமா! விடாது அரற்றினாள். தங்கள் இருக்கும் நிலையை அவ்வேளையிலும் ரசித்த வீரன் மெல்ல தன் தலையை உயர்த்தி பார்க்க, இவர்கள் விழுந்த சத்தத்தில் நாகம் பின்வாங்கி கரும்பு சருகிற்குள் மறைந்தது. அதனது நீண்ட வால் மட்டுமே வீரனால் காண முடிந்தது. பயத்தில் மீனால் பாம்பென்ற முனகலோடு இருக்க, திறந்திருந்த பொத்தான் வழியாக அவளின் இதழ்கள் அவனின் மார்பில் சூட்டினை கூட்டிக் கொண்டிருந்தது. தன் மீது மொத்தமாக விழுந்திருப்பவளின் தேக உரசலில் இதம் அனுபவித்த அதே கணம் அவஸ்தையையும் உணர்ந்தார். அவளை அணைத்திட துடித்த கைகளை முயன்று அடக்கி வரப்பில் அழுந்த பதித்தவன் மெல்ல அவளின் முகத்தில் தன் அதரங்கள் குவித்து ஊதினான். தேகம் சிலிர்க்க விழிகள் திறந்தவள் நூலிழை நெருக்கத்தில் தன் முகத்தருகே தென்பட்ட தன் மாமனுடைய முகத்தில் இமைக்க மறந்து சுற்ற மறந்து உறைந்து போனாள். மை பூசிய கருவிழிகள் 2 அவனின் முகம் விட்டு அகலாது அவனின் மனதை சதிராட வைத்தது. தங்க பொண்ணு, மாமா! அக்கணம் மீனால் தங்களுக்கு இடையேயான தடையாகிய காரணங்கள் யாவற்றையும் மறந்தாள். மீனால் இடை தாண்டிய கூந்தலை 2 பக்கமும் சிறுமுனை கயிற்றால் கட்டி படர விட்டிருக்க, இருவரையும் கார்குழல் போர்வையாய் போர்த்தி இருந்தது. அவளின் கருவிழிகள் அவனது முகத்தில் நிலை குத்தி இருக்க, அவனது கருமணிகளோ அவஸ்தையாய் அலைப்பாய்ந்தது. நெற்றியில் சின்னதாய் குங்கும நிறத்தில் சிறு புள்ளி, அதற்கு மேல் கீற்றாய் மஞ்சள் கோடு. அம்முகத்தை வாழ்நாள் முழுக்க உள்ளங்கையில் வைத்து விட்டார்ந்து பார்த்திருக்க பேராசை அவனுள் கிளர்ந்தது. மூச்சு முட்டிட தவியாய் தவித்தான். தன் மேல் கிடப்பவளின் கணமெல்லாம் அவனுக்கு பொருட்டாகவே தெரியவில்லை. சாகும் வரை இந்நிலை நீடித்தாலும் சொர்க்கம் எனும் நினைவில் கட்டுண்டு கிடந்தான். தங்கம், மாமா மொத்தமாக அள்ளிக்கணும் போல இருக்குடி, உசுர கொலையா கொள்ளுற என்றார். வீரனின் வார்த்தைகளில் தான் சுயம் மீண்டவள் பதறி வேகமாக அவனிலிருந்து பிரிந்து எழ முயல, பதட்டத்தில் தடுமாறி மீண்டும் அவன் மீதே விழுந்தாள். சாரி சாரி, பாம்பு வந்துடுச்சு, அதான் பயந்து என்று திணறியவள் எழ முடியாது மீண்டும் மீண்டும் தடுமாற்றம் கொள்ள, ஏய் ரிலாக்ஸ் டாமா என்று அவளின் இருபக்க புஜத்தையும் அழுந்த பற்றினான். வீரனின் இறுக்கமான பிடியில் அவனின் கண்களை அவள் நேர்கொண்டு சந்திக்க, பாம்பு போயிடுச்சு என்றான். பாம்பை விட என்ன பார்த்தா பயமா இருக்கா?
இல்லை என ஆடியது அவளது தலை. அப்ப கொஞ்ச நேரம் இப்படியே இரு, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் பொண்டாட்டியா என் கைக்குள்ள வந்துட்ட கணக்கா இருக்காட்டி என்றான். அத்தனை காதலை அவனது முகம் அவளிடம் பிரதிபலித்தது. அவனது குரலில் அத்தனை ரசிப்பு, குரலிலும் முகத்திலும் இத்தனை காதலை காட்டிட முடியுமா? மீனாள் ஆச்சரியப்பட்டு போனார். நான் 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 உங்க பொண்டாட்டி இல்ல. பழைய தாக்கம் அவளை பட்டென்று அவ்வாறு சொல்ல வைத்தது. உனக்கு மாட்டிக்க அப்படியே இருக்கட்டும், அவனும் ஒப்புக்கொண்டான். வீரனின் பதிலில் மீனாளின் முகம்தான் சுருங்கி போனது. அவளின் முகவாட்டத்தின் காரணம் புரிந்தவன் அர்த்தமாக புன்னகைத்துக் கொண்டான். எந்திரி. ஹா, இப்படியே இரு என்று பிடித்து வைத்தவன் இப்போது சிறு அதட்டலோடு எடை எண்கவும் புரியாது மலங்க விழித்தாள். லிங்கம் குரல் கேக்குது என்றான். அவளின் குழப்பம் புரிந்து மெல்ல அவனே அவளை நிமிர்த்தி எழவும் செய்து தானும் எழுந்து நின்றான். நிலையாக நின்றதும் வேகமாக அவன் பக்கம் இருந்து செல்ல அவள் அடி வைக்க, அந்த பக்கத்து தான் பாம்பு போச்சு என்றான் வீரன். ஐயோ அம்மா என்றவள் மீண்டும் அவன் பக்கம் வந்து உரசாதவாறு நிற்க, என்ன இன்னைக்கு மொத்தமா காலி பண்ணிவிடலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியா என கேட்டான். மீனாள் புரியாது பார்க்க, உனக்கு புரிஞ்சிட்டா என் ஆசை நிறைவேறிடும் என்றவன், என்னத்துக்கு இந்த பக்கத்து ஒத்தையில வந்த என கேட்டான். அது என்று இழுத்தவள் நினைவு வந்தவளாக, மஞ்சளும் கரும்பு பிடுங்கி யார சொன்னாங்க என்றாள். 2 பேரும் இங்கனதான் இருக்கீங்களா? வரசா வாங்க, அப்பதான் கூட்டி யார சொன்னுச்சு என்று அருகில் வந்தான் லிங்கம். என்ற வீரன் மீளானில் கரம் பிடித்து வரப்பு மேட்டில் ஏற உதவினான். என்னன்னு விழுந்துட்டியா? வீரனின் சட்டியின் பின்பகுதி முழுக்க ஆங்காங்கே வரப்பு பில்லின் மீது இருந்த சேற்று திட்டு திட்டாக கிடக்க லிங்கம் கேட்டிருந்தான். வழுக்கிடுச்சு என்ற வீரன் நொடியில் நாணயந்து கரும்புகளை வேரோடு பிடுங்கி அதன் சோகையாலேயே கட்டி லிங்கத்தின் கையில் கொடுத்தான். விழுந்துட்டேன் என்று வீரன் சொல்லியதை நம்பாத லிங்கம் மீனாளின் படபடக்கும் விழிகளை கண்டு கொண்டான். என்னவோ நடந்திருக்கு நினைத்தவன் முன்னே நடக்க, நில்லு மாமா, மஞ்சள் வேணுமாட்டி என்றாள் மீனா. அண்ணே, ஊடை வாங்கிட்டு வா, நான் முன்னுக்கு போறேன் என்று திரும்பியும் பாராத லிங்கம் சென்றே விட்டான். வீரன் எதுவும் சொல்லாது வழிவிட்டு விலகி நிற்க மீனாள் அவனை தாண்டி முன் சென்றாள். பம்பு செட்டு வயலுக்கு போ, அங்கிட்டுதான் மஞ்சள் இளவறிஞ்சிருக்கு என்றான். கொட்டினான். முதுகினை மறைத்து விரிந்திருந்த கூந்தலில் சூடியிருந்த மல்லிகை சரம் வீரனை சுண்டி எடுத்தது. பட்டு பாவாடை சட்டையில் அவனது கண்களுக்கு குட்டி தேவதையாய் காட்சியளித்தாள். ரொம்ப குட்டியா தெரியுற. அவனை திரும்பி பார்த்து முன்னடி வைத்தாள். தாவணி உடுத்தலையா? கொலுசு எங்க? எங்கிட்ட இதெல்லாம் கவனிக்கிறாங்களா? முன்பெல்லாம் வீரன் இப்படி அவளிடம் பேசியது இல்லை. 2 நாளாகத்தான் தன்னுடைய காதல் அவளுக்கு தெரிந்து விட்டது என்றதற்கு பின்தான் இந்த சீண்டல் எல்லாம் வெளிப்படையாய். முன்பெல்லாம் பேச வேண்டிய தருணம் பேசுவான். அதுவும் அவளின் எட்ட நிற்பதில் சுருக்கமாக இருக்கும் அவனது பேச்சு. இந்த மாமா முன்ன மாதிரியே இருக்கலாம், பதில் சொல்லாமலும் இருக்க முடியல, பாதி புரியவும் மாட்டேங்குது. புலம்பியவளாக சென்றவளிடம், கேட்டாக்கா பதில் சொல்லணும் தங்கம் என்றான் அழுத்தமாக. கொலுசு அறுந்து போச்சு என்றவள் காலை அங்கை செய்த கலாட்டாவால் இருவரும் ஆடை மாற்றிக் கொண்டதையும் கூறினாள். அங்க உன் அளவுக்கு வளர்ந்துட்டாளா, இல்ல நீ அவ அளவுக்கு குட்டியாவே இருக்கியா? இப்போது வீரன் கேட்டது மீனாளுக்கு சுத்தமாகவே புரியவில்லை. அங்கைக்கும் மீனாளுக்கும் 4 வருட இடைவெளிதானே, அதனால் இருவரும் அதீத வேற்றுமையின்றி காணப்படுவர். அத்தோடு 2 பெண் பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் மூத்தவளை காட்டிலும் இளையவள் சட்டென்று அவளுக்கு இணையாக வளர்ந்து விடுவாள். அதுதான் நியதியோ? வீரன் தன்னை உயரமில்லை என்று கேலி செய்வதாக நினைத்தவள் சட்டென்று நடையை நிறுத்தி அவன் அருகில் பின் வந்து இணைந்து நின்றாள். வீரன் என்ன என்பதை போல பார்க்க, நான் பொண்ணுங்க சராசரி உயரத்தை விடவும் கூடுதல் உயரம், வேணும்னா பாருங்க, என் தலை உங்க நெஞ்சில் தொடுது. நீங்க பணமரம் கணக்கா 6 அடிக்கு மேல ஒசரமா வளர்ந்துட்டா என்னைய மட்டும் சொல்வீங்களோ என்றாள் அவன் கண்ணை பார்த்து அவளம் காட்டி. சரியான ஒசரந்தான், இதுக்கு மேல வேணா மட்டி, இப்போதான் பொருத்த பக்காவா இருக்கு என்றவன் அவளின் நெற்றி முட்டி. இந்த படப்பட பேச்ச ரொம்பவே மிஸ் பண்றேடி, எப்ப என்கிட்ட பழைய மாதிரி இருப்பியான் என்றான். அதில் சுதாரித்தவள் மஞ்சளை மறந்தவளாக வேகமாக முன் சென்றிட மஞ்சள் காட்டை நெருங்கியவன் கிழங்கோடு செடிகளை பிடுங்கிக் கொண்டு அவளை எட்டி பிடித்தான். இந்தா பிடி, இதுக்காகத்தானே வந்த என்று மஞ்சளை அவளிடம் நீட்டினான். மீனாலும் அவனை முறைத்து கொண்டே, என்ன நெருங்க முயற்சி பண்ணாதீங்க, 2 பேருக்கும் வழியாகி போவோம் என கூறி மஞ்சளை வலது கை நீட்டி வாங்கிட, நேத்தே கழட்டி போட்டிருப்பேன்னு நினைச்ச என்றான் அவளின் கையில் அவன் கட்டிவிட்ட கயிற்றை சுட்டி காட்டி. ஏ மாமா, எதுக்கு பக்கம் வர முடியல மாமா, எட்டவே நில்லு, அதுதான் எனக்கு நல்லது என்றவளின் கண்கள் குளமாகின. மேலும் சிலவற்றை உள்ளம் திறந்து அவள் பேசிட அக்கணம் அவளின் கண்ணீரை விட அவள் சொல்லிய வார்த்தையில்தான் நெஞ்சம் விம்ம கலங்கி நின்றான் வீர அமிழ்தரைவன். யான் நீயே.
தன்னுடைய தங்கப்பொண்ணு சொல்லி சென்ற வார்த்தையில் வலியை உணர்ந்த வீரனின் முகம் பட்டென்று வாட்டத்தை காட்டியது. மெய்யாவே நான் உனக்கு வேணாமாடி? வாய்விட்டு கேட்டிட அஞ்சினான். அவள் ஆம் என்று சிறு பார்வை பார்த்துட்டாலும் மறித்திடுவானே. அவள் பல அடிகள் முன் சென்றிருக்க எட்டி பிடிக்க பேராவல் முட்டி நின்ற போதும் பொறுமை காத்தான். அவனது தங்கம் அவளாகவே கை சேர வேண்டுமென்றே இந்த பொறுமை. சட்டை பின்னால் சேறு படிந்திருப்பதாக லிங்கம் சொல்லி இருக்க கழட்டி பார்த்தான். அவ்வளவு இல்லை, புல்லின் ஈரம்தான் இருந்தது. ஆங்காங்கே திட்டு திட்டாய் தெரிந்த சேற்றை வாய்க்கால் தண்ணீரில் தொட்டு துடைத்து அணிந்தவன் பொங்கல் வைக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். நாச்சி பொங்கல் வைத்த பானைகளை அடுப்பிலிருந்து இறக்கிக் கொண்டிருந்தாள். எல்லா இடமும் வச்சாச்சா அமிழ்தா? ஹாச்சப்பத்தா என்ற வீரன் சூரியனை நோக்கி படையல் வைப்பதற்காக விளக்கு ஏற்றி மஞ்சளால் பிள்ளையார் பிடித்துக் கொண்டிருந்த மீனாளை பார்த்தவாறு லிங்கத்திற்கும் பிரேமுக்கும் இடையில் வந்தமர்ந்தான். என்னென்ன மஞ்ச வாசம் இங்கன வர வீசுது? லிங்கம் பிரேமுக்கு கேட்டிடாது வீரனின் பக்கம் குனிந்து கிசுகிசுக்க, 8 அடியில் இருக்கிற மஞ்சள் வாசனை இங்க வருதலே, என்னடைய அதிசயம் என்றான் வீரன். நாம் மீனா குட்டி கையில இருக்கிற மஞ்சளை சொல்லல என்ற லிங்கம் அவளோட நெத்தியில இருக்கு மாட்டிக்கு. வீரனின் மார்பு பகுதி சட்டையை காண்பித்தான். குனிந்து பார்த்த வீரன் அங்கு எப்படி மஞ்சளின் திடம் வந்தது என்பதை நினைத்து மந்தகாசமாக புன்னகைத்துக் கொண்டான். பாரு, மீசைய முறுக்கிட்டு ஐயனார் கணக்கா தோரணையா திரியிற வீரனா இது என்ற லிங்கம் ஆச்சரிய பாவனை காட்டிட, அடே என்று அசடு வழிந்தான் வீரன். பிரேம் ஒன்றும் புரியாத போதும், 2 நாளா உன் முகமே பிரகாசமா இருக்கு மாமா என்றான். என்னென்ன நடந்துச்சு லிங்கம் கேட்டிட, உன் மீனா குட்டியவே கேளுடே என்ற வீரன் தன் சட்டையில் பதிந்திருந்த மஞ்சளின் தடத்தில் விரல் வைத்து வருடினான். ரொம்ப முத்தி போச்சு. லிங்கம் சற்று உரைக்க குறிட, இளநீரெல்லாம் முத்தி போச்சுதான் வீரா, கொலை இறக்கிடலாம் நினைக்கிறேன் என்றார் பாண்டியன். இந்த வாரத்துல இறக்கிடலாம் ஐயா என்ற வீரன் சத்த வாப்பட்டியை மூடிட்டுருடே என்று தம்பியை அடக்கினான். மகா அங்கேயே தன் பக்கத்திலேயே ஏதாவது வேலை ஏவி கொண்டு வைத்திருக்க அவளோ நொடிக்கொரு தரம் லிங்கத்தை பார்த்து வைத்தாள். வீரன் கவனியாது போல் கவனித்து அந்நேரம் அவனுக்கு அங்கையின் தோழி ரம்யாவின் அண்ணனின் எண்ணம் வேறு தேவையில்லாது தோன்றியது. அந்த கேரக்டர் என்னாச்சுன்னு தெரியலையே, இவ வேற இவனை குறுகுறுன்னு பார்த்து வைக்கிறா. ஏதும் 7:30 கூட்டிடுவாளோ? என்ன மாமா ரோசனை? பிரேம் கேட்டிட தன்னிலிருந்து மீண்ட வீரன் ஒன்றுமில்லை என சமாளித்திருந்தான். பூஜைக்கு பூ கட்டி கொட்டிருந்த அபிராமி பெரிய கோலமா போட்டு மத்தியில பிள்ளையார வச்சு காமாட்சி விளக்கெடுத்து முன்னுக்கு வையாத்தா மீனா என்றாள். இதையும் வீடியோ எடுடா பிரேம், எடிட் பண்ணி பேக்ரவுண்ட்ல பாட்டோட வீடியோ போட்டா லைக் பிச்சுக்கும் என்றான் லிங்கம். எதுக்குடா இந்த அலப்பற? வீரன் கேட்டிருந்தான். ஆபீஸ்ல என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சிட்டி மாமா, வில்லேஜ் சைட் பொங்கல் எப்படி இருக்குன்னு தெரியாது, வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதான் சும்மா எடுத்தேன். அதுக்குத்தான் லிங்கம் சொல்லிட்டு இருக்கான் என்று விளக்கம் கொடுத்தான் பிரேம். அவனின் விழிகளில் கள்ளத்தனம் வீரன் கண்டு கொண்டான். இன்னைக்கு யாரிட பொங்க வச்சது? பாப்பா தானே லிங்கம் சொல்லிவிட வீரன் பிரேமை அர்த்தமாக எறிட பிரேம் மெல்ல எழுந்து பாண்டியனின் அருகில் சென்று நின்று கொண்டான். அவன் நாச்சி அவ வீடியோ எடுக்கணும்னே உன் காதுல பூ சுத்தி இருக்கியா? நீயும் நம்பி அவனுக்கு ஐடியா கொடுத்திருக்க என்ற வீரனின் கேலியில் லிங்கம் பிரேமை வெட்டவா குத்தவா எனும் ரீதியில் பார்த்து வைக்க, அச்சோ மச்சான், ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று அங்கிருந்தே அப்பாவையாக உதடசைத்தான் பிரேம். பொழைச்சி போடே என்ற லிங்கம், இன்னும் பச்சை மண்ணாவே இருக்கிறேன் நானு என்க அவனை ஏற இறங்க ஒரு மார்க்கமாக பார்த்தான் வீரன். என்னென்ன அப்படி பாக்குறீங்க? என்ன மட்டும் ஆராயமா உன்னை சுத்தியும் பாருடே என்ற வீரனின் உட்பொருள் நிறைந்த பேச்சு அவனுக்கு புரியவில்லை. என்னமோ சொல்லுற, ஒன்னும் விளங்கலண்ணே என்ற லிங்கம். ஏதோ விளங்கமா நடக்குதோ என கேட்டான். அது உன் முடிவை பொறுத்து என்ற வீரன். எல்லாரும் வாங்கடே என்ற மீனாட்சியின் குரலில் சூரியனை வணங்கிட தயார் செய்யப்பட்ட இடத்திற்கு எழுந்து சென்றார். பிள்ளையார் முன்பு விளக்கு தீபம் சுடர்விட அவர்களது பண்ணையில் விளையும் அனைத்து பொருள்களும் கரும்பு, தேங்காய், தென்னை, பாலை, வாழை இலை வகைகள், மாம்பூ, பால் வைத்திருக்கும் நெற்கதிர், மஞ்சள் கிழங்கு, கொய்யா, சப்போட்டா, மரவள்ளி, கருணை, பூசணி, பரங்கி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மரவள்ளி, இன்னும் பல காய்கறிகள், பழங்கள் என அனைத்தும் முன்வைக்கப்பட்டு வாழைத்தலை இலையில் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வைக்கப்பட்டிருந்தது. சூரியன் பொங்கல் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுவது என்பதால், விவசாயத்திற்கு பெரிதும் உதவுவது இயற்கை காரணிகள் என்பதால் தங்களது விளைச்சல் பொருள்கள் யாவற்றையும் வைத்து சாமி கும்பிடுவது வழக்கம். சூட ஏத்தி தேங்காய் உடையா மருதா என்று அப்பத்தா சொல்ல மருதன் பாண்டியனை பார்த்தார். எப்போதும் இது வழமைதான். பாண்டியன் புன்னகையோடு தலையசைக்க தேங்காய் உடைத்து சூரியனை பார்த்து தீபாராதனை காட்டிட அங்கை மணியாட்டி ஓசை எழுப்பினாள். என் குளமும் காடும் இதே போல செழித்து வளரணும் அப்பு
என் பிள்ளைங்க ஒத்துமை கொலையாம பாத்துக்கப்பு என்று தலைக்கு மேல் இரு கரம் உயர்த்தி கும்பிட்ட அப்பத்தா தரையில் விழுந்து வணங்கிட அனைவரும் அவரை பின்பற்றினர். எல்லாருக்கும் திண்ணூறு பூசிவிடப்பு என்ற மீனாட்சி மருதனுக்கு பூசிவிட்டு தானும் இட்டுக்கொண்டார். மருதன் எல்லோருக்கும் தீபாரதனை காட்டி திருநீறு பூசிவிட ஒவ்வொருவராக அப்பத்தாவின் காலில் விழுந்து வணங்கி பணமும் புத்தாடையும் பெற்றுக்கொண்டனர். இறுதியாக வீரனிடம் வந்த மருதன் எப்போதும் போல் தயங்கிட, பூசிவிடுமாமா என்றிருந்தான், முகம் முழுக்க புன்னகையாய். 5 வருடங்கள் கடந்து மாமா என்று அவர் முகத்திற்கு நேரே அழைத்திருக்கிறான். மருதன் அப்பா என்று கேட்பதற்கு முன்பே மாமா என்று சொல்லை அவன் சொல்ல கேட்டு அகம் மகிழ்ந்தவராயிற்றே. கண்கள் கலங்கிவிட்டார். அமிழ்தா, இப்போ என்னவா என்ற வீரன். வருத்தம் இருக்குதுதேன், அதுக்காக விலகி நின்னா ஆச்சா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்றதுதானே உறவுக்கு நல்லா இருக்கும் என்றவனை பாண்டியன் தோளில் தட்டி அணைத்துக் கொண்டார். அப்பு, மீனாட்சி வீரனின் கண்ணம் வழித்து முத்தம் வைக்க, என் கட்ட சாஞ்சாலும் நீ வீராப்பா இருந்துருவியோன்னு வசனப்பட்டு கிடந்த அமிழ்தா, இப்போதே நிறைவா இருக்கு என்றார். அனைவருக்குமே மகிழ்ச்சி கரை ததும்பியது. மருதன் மார்போடு தன் மூத்த குழந்தையை தழுவிக்கொண்டார் ஆத்மார்த்தமாக. உண்மையான அன்புக்கு தண்டனை கொடுத்திட தெரியாதே. காலங்கள் கடந்தாலும் தன் தடத்தை அழுத்தமாக பதித்துவிடும். மீனளுக்கு மற்றவர்களை விட அதீத சந்தோஷம். வீரனும் மருதனும் பாசம் கொண்டு கடந்திட்ட நாட்களுக்கு ரசிகை அவள். மாமன் மருமகன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் அவர்களின் அன்பும் அக்கறையும் மகளாக பொறாமை கொள்வதற்கு பதிலாக அவர்களை அவர்களது அன்பை கண்டு ஆச்சரியம் கொண்டதுதான் அதிகம். அன்று பிரேம் செய்ததினால் மன வருத்தம் மட்டுமே. தன்னை பேசியதால் தான் இருவருக்கும் பிளவு வந்து விட்டதோ என்று மீனால் வருந்தாத நாள் இல்லை. இக்கணம் அந்த வருத்தங்கள் யாவும் சூரியனிட்ட பனியாய் கரைந்திருந்தது. மருதனின் அணைப்பில் இருந்தாலும் வீரனின் பார்வை அவனவள் மீதுதான். நீர்த்ததும்பும் விழிகளில் தேங்கி நிற்கும் அவளின் மகிழ்விற்கான எண்ணமும் செய்திடலாம் என்று தோன்றியது அவனுக்கு. சற்று நேரத்துக்கு முன்பு மஞ்சள் செடியை அவளின் கைகளில் அவன் கொடுக்கும் போது அவள் பேசியவை அவனது மனதில் வந்து போனது. நீ பேசுறது மறந்து நான் உன்னை கட்டிக்கணும், ஆனா மகனுக்காக பேசிய ஐயா கிட்ட இன்னமும் விலகி நின்று உன் கோபத்தை காட்டுவியா மாமா? யாரு மேல சரி தப்புங்கிற பஞ்சாயத்துக்கு நான் வரல, ஆனா ஒரு அப்பாவா அந்த இடத்துல யார் பக்கம் நிக்க முடியுமோ அங்கிட்டு நின்னாரு. நீ மதனிக்கு துணை நின்ன மாதிரி தானே. ஒருவேளை ஐயாக்கு எந்த சூழ்நிலையிலும் நீ அவரை சரியா புரிஞ்சுப்பங்கிற எண்ணத்துல கூட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல. ஐயா ராத்திரியில நிம்மதியா உறங்கி பல வருஷமாச்சு மாமா. உன்னைய பெத்த பிள்ளைகளுக்கு மேல நினைக்கிறாரு. ஒரு சின்ன பேச்சுல உன் பாசத்தை விட்டு கொடுத்துவிட்டியே மாமா என்றிருந்தாள். அத்தோடு நீ எட்ட நிற்பதுதான் எனக்கு நல்லது என்று அவள் சொல்லியது அவனின் உயிரையே வதைத்தது. ஆசை தீர தன் மருமகனின் முகம் தடவிய மருதன், மனசு நெறிஞ்சு கிடக்குடே. மாமா தப்பே பண்ணிருந்தாலோ இம்புட்டு வீம்பு வேணாமடே, நீ ஆணி வேறுடே என்றவர் வீரனின் நெற்றியில் திருநீறு வைக்க சிரிப்போடு முகம் கவிழ்ந்து வாங்கிக் கொண்டார். வீரனுக்கு இன்னமும் மருதனின் மீது கோபம் இருக்கிறதா என்றால் சிறிதுமில்லை. ஆனால் வருத்தம் நிறையவே இருக்கிறது. அவனாக பலமுறை முயன்றும் அந்த வருத்தத்தால் மருதனை அவனால் நெருங்கிட முடியவில்லை. இன்று அந்த வருத்தத்தை மறந்தால் தன்னவளுக்கு எத்தனை மகிழ்வை அது கொடுக்கும்? அவளுக்கு மட்டுமா? தனது குடும்பமே எதிர்பார்க்கும் ஒன்றல்லவா? ஆதலால் மருதனிடம் பேசிவிட்டான். அனைவரின் முகத்தில் தென்படும் மகிழ்வு அவனது வருத்தத்தை கூட பின்னுக்கு தள்ளி இருந்தது. மனசு நிறைஞ்சு போச்சியா என்ற அபிராமி, அப்பத்த கிட்ட ஆசி வாங்கிக்கையா என்றார். மீனாட்சியின் பாதம் தொட்டு வீரன் வணங்கிட அவனது கையில் பணம் மற்றும் ஆடையை கொடுத்தவர், நீ ஒசந்துட்டையா என்றார். வீரனின் அருகில் வந்து கரம் பற்றிய மகா, அந்த மனுஷனுக்கு சகலமும் நீதான் ஐயா, எம்புட்டு சந்தோஷம் பாரு அவர் முகத்துல என்றார். வீரன் மருதனை பார்க்க என்றுமில்லாது இன்று சிறுவனாக பாண்டியனிடம் அத்தனை நிறைவாக முகம் முழுக்க சிரிப்போடு உடல் மொழியில் ஒருவித துள்ளலோடு பேசிக் கொண்டிருந்தார். பல நாள் சென்று இன்னைக்கு நிம்மதியா உறங்குவார் என்று மகா பனித்த கண்களை சேலை தலைப்பில் ஒற்றிக்கொண்டார். வீரன் தன்னிடம் பேசுவதில்லை என்பதை எத்தனை நாள் இரவு வலியோடு அவரிடம் பகிர்ந்து கொண்டிருப்பார். அந்த வேதனை நீங்கியதில் மகாவுக்கு பெரும் நிம்மதி. ரொம்ப கஷ்டப்படுத்திவிட்டேன் ஆத்த, பாவம் போல் வினவிய வீரனின் கண்ணம் தாங்கியவர், அன்னைக்கு அவர் செய்ததும் தப்புதே அமிழ்தா, என்ன நீ வீம்புக்குன்னு பேசாம இருந்துட்ட என்றதோடு எல்லாம் சரியா போச்சு, இனிமே வேற என்ன வேணுமாட்டிக்கு என்றார். மீனாளின் பார்வை முழுக்க வீரனின் மீதுதான். மருதனை ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என்று அவள் எப்போதும் நினைத்ததில்லை. தனக்கு அவன் மீது இருக்கும் கோபம்தானே அவனுக்கு மருதன் மீது என்கிற தெளிவு அவளிடம்
அதனால் இத்தனை வருடத்தில் எல்லோரும் அவனிடம் மருதனிடம் பேசு என்று சொல்லியதை போல் எப்போதும் அவள் சொல்லியதே கிடையாது. இன்றும் அந்த எண்ணம் அவளுக்கு இல்லை. வீரன் கைப்பிடித்து சுற்றித் திரிந்த காலங்களில் அவனின் அதீத அன்பும் அக்கறையையும் அவள் அளவுக்கு யாரும் பெற்றிருக்க மாட்டார்கள். அவளிடத்தில் வீரன் எப்போதும் போல்தான் இருக்கின்றார். ஆனால் அவள்தான் அவன் மீது காதலை உணர்ந்த நாளே அதனை நெஞ்சின் அடியாழம் புதைத்து மறைத்துக் கொண்டாள். அவனது அந்த வார்த்தைகளே அதற்கு காரணம். அவனுக்கும் தன் மீது காதல் இருக்கும் என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. அவள் நன்கு பேசிய நாட்களில் கூட வீரன் ஒரு பார்வை, ஒரு வார்த்தை நேசம் கொண்டவன் போல வெளிக்காட்டியதில்லை. கோபமாக இருந்தாலும் ஒரு நாளும் அவனோ அவளோ ஒருவரையொருவர் தவிர்த்தது கிடையாது. எட்ட நின்று கொண்டனர், அவ்வளவுதான். அதிலும் அவள் மட்டுமே. எப்போதும் அதட்டலோடு வலம் வரும் அவன் மனதில் தான் இருப்போம் என்று அவள் எண்ணியதில்லை. அதனாலேயே தன்னுடைய காதலை எளிதாக மறைத்து வைத்துக் கொண்டாள். வீரனின் வாலெட்டில் அவளது புகைப்படத்தை பார்க்காவிட்டால் இன்னமும் அவனது காதல் அவளுக்கு தெரிந்திருக்காது. அவள் தெரிந்து கொண்டதாலேயே வெளிப்படையாக காட்டிட துவங்கி இருந்தாள். அதனை அவளும் புரிந்து கொண்டாள். வீரனது பேச்சு, பார்வை, செயல் என அனைத்திலும் அவன் காதலை காட்டிட அவள்தான் தவிர்க்கிறாள். வேண்டும் என்ற சமயம் வேண்டாம் என்றும் மறுகுகிறாள். மீனால் அவளவில் இருபக்கமும் அல்லாடும் வேதனை அவளால் நிலை கொள்ள முடியவில்லை. வீரன் தள்ளி சென்றால் போதும் என்று இருந்தது அவளுக்கு. அதற்காக மொத்தமாக அவனை அவளால் இழந்திட முடியாது. தன் மனம் அவனை எவ்வித கசப்பும் என்று ஏற்றுக்கொள்ளும் வரை விலகி இருந்தால் போதும் என நினைத்தே அவ்வாறு பேசினான். ஏன் மாமா, எதுக்கு பக்கம் வர? முடியல மாமா, எட்டவே நில்லு, அதுதான் எனக்கு நல்லது. அவளுக்கு நல்லது என்று சொல்லிய பின்னரும் அவளை அவன் நெருங்கிடுவானா? அவனுக்கே உரித்தானது. தன்னை, தன் மனதை புரிய வைக்கவே மருதனோடு ஒப்பிட்டு அவரின் வழியை கூறியிருந்தாள். வீரன் பலமுறை முயன்றும் மருதனிடம் அவளால் இயல்பாக முடியாததை பிறர் அறிந்திருந்தனரோ இல்லையோ, அவள் அறிந்திருந்தாள். அதனாலேயே அவனால் முடியாததை கூறி அவனை எட்ட நிற்க வைக்க நினைத்தாள். ஆனால் வீரன் அவளுக்காக தன்னால் மனதால் மாற முடியாததையும் கூட முடித்து காட்டுவேன் என்று அவளை எதிர்பார்க்கவில்லை. மருதனிடம் அனைத்தையும் மறந்து பேசிவிட்டான். அவளுக்காகவா பேசிவிட்டான்? இனி அவளால் அவனை தள்ளி நிறுத்த முடியுமா? வாக்குவாதத்திற்கு காரணமானவர்களை இணைந்த பின்னர் அவளால் தான் தள்ளி நின்றிட முடியுமா? அவன் வீசிய வார்த்தைகளை கடந்துடுவாளா? என்னக்கா, உங்க அம்மா அங்கனவே பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் சாப்பிடு, படத்துக்கு போறோம் என்ற அங்கியின் பேச்சிலே தன் பார்வையை அகற்றினாள் மீனாள். அப்படி என்னென்ன நடந்துச்சு? மீனா குட்டி உன்னையவே வச்சு கண் எடுக்காம பாக்குது என்று மீண்டும் ஆரம்பித்த லிங்கத்தின் வாயிலேயே பொங்கலை அடைத்து வாய் மூடச் செய்தான் வீரன். தேங்க்ஸ் மாமா. யாரு பாது? வீரனுக்கு அடுத்த பக்கம் இருந்த பிரேம் நன்றி சொல்லிட, எதுக்கு எனும் விதமாக வீரன் பார்த்திட லிங்கம் குரல் கொடுத்தான். எனக்காக ராத்திரி நான் சொன்னேன்னு ஐயா கிட்ட பேசினதுக்கு என்ற பிரேமிடம் அப்படி இருக்காது எனும் சிரிப்பு. உனக்காக இருக்காதுன்னு உனக்கே தெரியுதுல்ல, பொறவு என்னவா நன்றி நவிழ்ற? லிங்கம் கேலி செய்ய, இல்லனாலும் பரவாயில்ல, எனக்காகன்னு பொய்யாவது சொல்லு மாமா, அவன் மூக்க உடைக்கணும் என்றான் பிரேம். உனக்காகவும் தான், எல்லாருக்காகவும் தான் என்று வீரன் சொல்ல, அவன் முன் வந்த மருதன் கையில் இருந்த பொங்கலை வீரனின் வாயருகே நீட்டினார். எவ்வித தயக்கமுமின்றி வாங்கி கொண்ட வீரனது விழிகள் மட்டுமல்லாது மருதனின் கண்களும் ஆனந்தத்தில் துளிர்த்தது. இருவருமே பிறரறியாது சட்டென்று உள்ளெழுத்து கொண்டனர். என்ன கோபம் இருந்தாலும் தள்ளி நின்றுடாதப்பு, எல்லாரும் இருந்தாலும் நீ பக்கத்து இல்லனா ஒத்தையில நிக்கிற மாட்டி இருக்கு என்றவரை மாமா என்று தாவி அணைத்திருந்தான் வீரன். இது போதுமாட்டி கப்பு, இது போதும் என்றவர் வீரனின் முகம் பற்றி கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைக்க, எனக்கு எனக்கு என்று லிங்கமும் பிரேமும் போட்டி போட, பெரிய மனசு தோரணையில நடந்துக்கங்க, பொறவு கொடுக்கறேன் என்று பாண்டியனிடம் சென்று விட்டார். இனி நானெல்லாம் என் மாமன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன. பாண்டியன் விளையாட்டாய் முறுக்கிக் கொள்ள, புள்ள மேல பொறாம பிடிக்காதடே என்று பாண்டியனின் கன்னத்திலே எடுத்திருந்தார் மருதன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா, உன் முகம் இப்போதான் பளிச்சுன்னு இருக்குதாக்கும் என்ற பாண்டியனின் முகமுமே அத்தனை ஒளியாய் இருந்தது. அனைவரும் பொங்கல் உண்டு முடித்து சற்று இலைப்பாறுதலாய் அமர்ந்திருந்தனர். அப்பதா, ஆளைக்கு வந்தேனா வேலையாளர்களுக்கு பொங்க காசும் துணியும் கொடுத்து விடலாம் என்றான் வீரன். நேரம் காலை 7 மணிதான் ஆகியிருந்தது. செத்த நேரம் சென்று போவோம் அமிழ்தா என்ற அப்பத்தா சொல்ல, ஹோட்டலுக்கு போறியாடே என லிங்கத்தை கேட்டார் அபிராமி. இல்லம்மா, படத்துக்கு போறோம் என்றார். நீமா வீரா கேட்டார் அபி. இல்லம்மா, படம் எப்படி முடியும்? 11 மணி தொடக்கம் 2:30 ஆகிட போவோமா என்ற லிங்கம். என்னத்துக்கு விசாரிக்கிற என கேட்டான். சுபா வாராடே, 8 மணிக்கு பஸ் ஏறுறா, 12 மணிக்கு மருத வந்துடுவாளே, அந்நேரம் சென்று கூட்டி ஆறணும் என்றார். ஏன், மருதையிலிருந்து பஸ் பிடிச்சு வர தெரியாதாக்கும் என்ற லிங்கம்.
உன் அண்ணன் கார்ல அனுப்பலையோ என கேட்டான். சுபாவதி அபிராமியின் அண்ணன் மகள், சேலத்திலிருந்து வருகிறாள். அவ மட்டுமே வராடே, டிரைவர் கொண்டு போய் விடுவாருன்னு சொன்னதுக்கு பஸ்லயே போய்கிறேன்னு சொல்லிட்டாளாம் என்ற அபிராமி, நீ போய் கூட்டி வர முடியுமா அமிழ்தா என்றார். 12 மணிக்கு தானே, நான் கூட்டி வந்துடுறேன் என்ற வீரன் மீனாளின் கண்களில் முறைப்பு தெரிந்ததோ என்று எண்ணினான். அபிராமி கேட்டதற்கு வீரன் சரி என்றதுமே அவனை முறைத்தவள்தான். அவன் பார்த்ததும் பார்வையை மாற்றிக்கொண்டிருந்தாளே. விலக வேண்டுமென நினைப்பவள் காரணமே புரியாது தெரியாது அவனை நெருங்கவும் நினைக்கிறாள். வருஷா வருஷம் கோடலைவுக்கு தானே வருவா? மீனாட்சி கேள்வியாய் இழுக்க, வேலையில அழுத்தமா, மனமாறுதலுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு அன்னை சொன்னாக அத்தை என்றார் அபிராமி. படத்துக்கு நீ வரலையா அண்ணே? உனக்கு சேர்த்துதான் டிக்கெட் போட்டிருக்கு என்றாள் நாச்சி. சோழி கிடக்கு நாச்சிம்மா, நீங்க போயிட்டு வாங்க என்றவன், நான் ஆலைக்கு போறேன், அப்பதாவ கூட்டிட்டு வந்து சேராயா என்றதோடு, வரியாமாவா என மருதனிடம் கேட்டிருந்தான். அவர் சிறுவனாக துள்ளி குதித்து அவனது வண்டியின் பின்னால் ஏறி அமர்ந்து அவனின் தோளினை பற்றி கொண்டார். இந்த அலப்பறையதான் இல்லாம இருந்துச்சு, இனி ஆலைக்கும் வீட்டுக்குமா ரோடு தேயும் என்று சடைத்துக் கொள்வது போல் அப்பத்தா அவர்களின் முன்பழக்கம் மீண்டும் தொடர்வதை எண்ணி மகிழ்வாகவே கூறினார். இருவரும் சிரித்துக்கொண்டே வண்டியை கிளப்பிக் கொண்டு செல்ல, மீனாளுக்கு அவர்கள் இருவரும் வண்டியில் சுற்றிய நிகழ்வுகள் ஊர்வலம் வந்து கண்களை கரிக்கச் செய்தது. 10 மணி பக்கம் வீட்டுக்கு வந்துடு மீனா குட்டி, தியேட்டருக்கு போக சரியா இருக்கும் என்று லிங்கம் சொல்ல வெறுமனே தலையாட்டி வைத்தாள். என் மேல இருந்து கோவம் போயிடுச்சாப்பு? மருதன் இவ்வாறு கேட்பார் என்று வீரன் எதிர்பார்த்தானோ? நடந்ததையே மறக்க முயற்சி செய்யற மாமா என்றாள். மறந்துவிட்டேன் என்னும் பொய் கூறாது முயற்சிக்கிறேன் என்று உண்மையை சொல்லியதே மருதனுக்கு போதுமானமாக தெரிந்தது. வீட்டுக்கு போயிட்டு போவோம் மாமா என்ற வீரன் வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்தி உள் செல்ல, மருதன் வழக்கம் போல் திண்ணையில் அமர்ந்தார். நின்று திரும்பியவன், பழி வாங்குறியா மாமா என கேட்டதுதான். அவனை இடித்து கொண்டு வேகமாக உள் வந்தவர் முற்றம் இருக்கையில் கால் மேல் காலிட்டு தோரணையாக அமர்ந்தார். அது என்ற வீரன் தனதரைக்கு சென்று 2 நிமிடத்தில் கீழ் வந்தான். சட்டையை மாற்றியிருந்தான். அந்த சட்டையே நல்லா இருந்துச்சு அமிழ்தா. ஆஹா என்றவன் சிரித்தானே தவிர பதில் சொல்லவில்லை. அடுத்த 3 மணி நேரம் இறக்கை கட்டி பறந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் ஆலைக்கு சென்று நேர்ந்த 10 நிமிடங்களில் பாண்டியன் மீனாட்சி அழைத்து வர, அங்கு வேலை செய்யும் அனைத்து ஆட்களும் பணம், புதிய ஆடைகள் என கொடுத்து இவர் இல்லம் வர 10க்கு மேல் ஆகியது. என்னடே இன்னிமாட்டி கிளம்பாம இருக்கீங்க? வீரன் வண்டியை நிறுத்தியபடி திண்ணையில் அமர்ந்திருந்த பிரேமிடம் வினவ, இந்த லிங்கம் உள்ள என்ன செய்யறானே தெரியல மாமா என்றதோடு, நாச்சியாவும் அங்கையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்றான். நீங்க 2 பேரும் உங்களையோ என்ற வீரன் அந்த பெரிய திண்ணையில் பிரேமின் ஒரு பக்கம் மீனால் அமர்ந்திருக்க மற்றொரு பக்கம் குதித்து அமர்ந்தான். அதெல்லாம் ஆச்சு என்ற பிரேம், ஐயா மாமா அப்பத்தாலும் 1/2 மணி நேரம் முன்னவே வந்துட்டாங்க, நீ இப்பதான் வார என கேட்டான். கொஞ்சம் கணக்கு வேலை இருந்துச்சு என்றான். அதான் வேலையெல்லாம் முடிஞ்சுதே, நீயும் வாய மாமா. இல்லடே, நாளைக்கு கட்ட மாடுகளுக்கு புது கயிறு பெயிண்ட் எல்லாம் வாங்கணும் என்று வீரன் மறுத்தான். படம் முடிஞ்சு வரும்போது வாங்கிக்கலாமாமா. அண்ணே, அவங்களுக்கு முக்கியமான ஆளை கூட்டி அரசோலை கிடக்கு, நீ ஏன் வம்படியா கூட்டிட்டு இருக்க என்று மீனால் சொல்லியதும், பிரேம் மறந்துட்டே மீனு என்க வீரனோ அவளை அர்த்தமாக பார்த்தான். இவங்க இனி என்ன பண்ணிறாங்க தெரியல, நான் பார்த்துட்டு வாரேன் என்று பிரேம் எழுந்து செல்ல, வீரன் தன் பார்வையை நேர்கொண்டு வைத்தான். வாய்க்காலில் ஓடும் நீரின் தடதடப்பு போல்தான் அவனின் ஆழ்மனமும் தடதடத்தது. நான் கிட்ட வந்தாக்கா வலின்னு சொன்ன நீ இப்ப பாக்குற பார்வை பேச்சுக்கு அர்த்தம் விளங்க மாட்டேங்குதுடி. என்னதான் என்கிட்ட எதிர்பார்க்கிற? மனதோடு வினவி எனக்கு பதில் தான் கிடைக்கவில்லை. எதுல போறீங்க? பதில் சொல்லாது அவளை ஏறிட்டான். உன் மாமா மகளை குட்டியாரை எதுல போறீங்கன்னு கேட்டேன் என்றாள். இவள் அமைதியான அவனது தங்க பொண்ணு இல்லை என்று புரிந்த கணம் அவளது உள்ளுக்குள் உண்டான உரிமை உணர்வு போராட்டமும் வீரனுக்கு புரிந்தது. போன முறை சுபா வந்திருந்த போது அவளை 2 சக்கர வாகனத்தின் பின்னால் கூட்டிச் சென்ற அடுத்த நாள் வண்டி திடீரென ஓட்டவே முடியாத அளவுக்கு பழுதாகியதன் காரணம் இப்போது பிடிபட்டது. மௌனமாக சிரித்துக் கொண்டான். நான் வேணாமா, நானா விலகி போகணுமா, ஆனா இந்த பொசசிவ்னஸ்க்கு குறைச்சல் இல்ல என நினைத்தவன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. இப்படி வாப்படி திறக்கலனா என்ன அர்த்தம்? என்னை மட்டும் காலில் பதில் சொல்லுன்னு அதட்டினீங்க என்றாள். உனக்கு வலியாகுமே என்றானே தவிர அவளுக்கான பதிலை அவன் கொடுக்கவில்லை. வீரா சொல்லியதில் அவள்தான் தன் மனமே தனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்து நெஞ்சம் துடிக்க தன்னவனை பார்த்திருந்தாள்.